ஓகே. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். போன வருஷம் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஆரம்பிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபியூச்சர் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைல்ல. சொல்லுமா. டீச்சர்ஸ் டே அவங்களுக்கும் பெஸ்ட் டீச்சர்னா யாரு? உங்க போன வருஷம் இதே கொஸ்டின் கேட்டேன். போதும்பா போதும்பா போதும். நான் குவாலிட்டிஸ் சொன்னேன். குவாலிட்டிஸ் போன கிளாஸ்ல கேட்டிருந்தேன். சரி, ஒரு 4 குவாலிட்டிஸ் மட்டும் சொல்லுங்க. பெஸ்ட் டீச்சரோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜிங் டீச்சரா நானும் கத்துக்கிறேன். அந்த ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பீங்கல்ல, சொல்லுங்க. அன்ஷித்துல இருந்து சொல்லுங்க. அவங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் டீச்சரோட ஒரு 4 குவாலிட்டிஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபார் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். யார் இது? ஓகே. அப்புறம் சிலபஸ் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்க எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. சிலபஸ் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆனா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தாகணும். புரியுதுங்களா? 2 கரெக்டா சொன்னாரு. சிலபஸ் டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லல, எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தனாலும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதை அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணணும், ஆனா வந்துட்டு சிலபஸையும் அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு. அப்ப உங்களை ஏமாத்தி தான் ஆகணும் அதுக்கு. புரியுதுங்களா? இந்த ஒரு டாபிக், இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டுமே வந்துட்டு 3 கிளாஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 3 கிளாஸ் நான் பேசுறது வந்துட்டு பிவிக்கு மட்டும் தான் பேசுறேன். புரியுதுங்களா? இந்த பிவிக்கு இல்லாம அந்த சப்ஜெக்ட் நான் இன்டெப்தா இறங்கி பேசணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் பேசலாம். 3 நாள் இந்த ஒரு டாபிக் 3 நாள் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 3 நாள் பிவிக்கு மட்டும் தான் பேச போறேன். சொல்லுங்க, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? கொஸ்டின் எதுவும் கொஸ்டின் கேட்க கூடாது. பாருங்க, ஒருத்தவங்க எக்ஸ்பெக்டேஷனும் ஒன்னொன்னு இருக்கு. லாஸ்ட்லப்பா ரிஸ்வானா எதுவும் இல்ல. ஆன்லைன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆல் வாண்ட் a பெஸ்ட் டீச்சர், பட் ஆஃப்டர் பிகமிங் a டீச்சர் வி ஆல் டோன்ட் வாண்ட் டு பி பெஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் நீங்க சொல்ற 1 or 2 பிரின்சிபல்ஸை நானும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்றேன் இனி வரும் காலத்துல. ஓகேங்களா? ஸோ நாங்களாம் இங்க இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் அங்கங்கேயும் அமைஞ்சாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம இவங்கள தான் உண்மையிலே பெஸ்ட் டீச்சரா வச்சிருக்கோன்றது அவங்களுக்கே தெரியாது. நிறைய பேத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாலஜில வந்துட்டு எனக்கு இதெல்லாம் கவர் பண்ணது வந்து சிவகுமார் சார்னு ஒருத்தர் எடுத்தாரு. புரியுதுங்களா? ஸோ அவர் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த டைம்ல அவர் இல்லை அப்படின்னா என்னால் ஐஆர்ஏல என்டர் ஆயிருக்க முடியாது. நான் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு யூஜிலேயே வந்துட்டு முடிச்ச உடனே என்னால் ஐஆர்ஏ என்டர் ஆக முடியல. அந்த ஐசிஆர் எக்ஸாம் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து என்னால் நல்ல ரேங்க் எடுக்க முடியல. பிளான் சயின்ஸ்ல படிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? சீட் சயின்ஸ், ப்ரீடிங், ஜெனட்டிக்ஸ், பிசியாலஜியும் சிலபஸ்குள்ள இல்லைனாலும் பிசியாலஜி தான் கொஸ்டின் வரும். அது இல்லாமல் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் அட்டம்ல என்னால் முடியல. ஸோ அந்த டைம் வந்து நான் கோயம்புத்தூர்ல படித்தேன் மறுபடியும். அதாவது ஆல் இந்தியா லெவலில் எனக்கு கிடைக்கல. பட் ஆனால் டிஎன்ஏ என்ட்ரன்ஸ்ல வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல ஜெனடிக்ஸ் அண்ட் பிளான் பண்ணி கிடைச்சது. ஸோ 1 இயர் படிச்சுட்டு திரும்ப நான் அடுத்த அட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த அடுத்த அட்டம் நீ குடுடா அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு ஒரு சில சீனியர்ஸ். இன்னொன்று அந்த ஒரு வருஷம் வந்துட்டு நான் எனக்கு அமைஞ்ச ஃபேக்கல்ட்டியும் நல்லா அமைஞ்சிருந்தாங்க அங்கே. புரியுதுங்களா? அந்த ஒரு வருஷம் வந்துட்டு சீனியர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் அப்ளை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சீனியர்ஸ்னாலும் டீச்சர்ஸ் மாதிரி தான். அவங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் அப்ளை பண்ணேன். அதுவும் வந்துட்டு அந்த உள்ளாரே கேம்பஸ்குள்ளாரே அமைஞ்சது எனக்கு சென்டர். டிஎன்ஏவில் அந்த கோயம்புத்தூர்ல எக்ஸாம் ஹால் இருக்கும்ல, ஸோ அப்படியே காலைல எழுந்து பிரெட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு சரி ரூமுக்கு போய் சும்மா தானே இருக்க போகிறோம், அப்படியே இங்கேயே அப்படியே கிளாஸ் அட்டம் அப்படியே லஞ்ச் இங்கேயே போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே லஞ்சுக்கு போகலாம், லஞ்சுக்கு போய்க்கலாம் டேரெக்டாக அப்படின்ற ஒரு லேசினஸோட தான் நான் போனேன். ஆனால் எனக்கு தெரியல அந்த டைம் வந்துட்டு அந்த ரேங்க் கிடைக்கும், அது மூலியமாக தான் நான் ஐஆர்ஐ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐஆர்ஐ அந்த டைம் வந்து ரொம்ப ஃபுல்லாக கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா படித்தேன், பட் ஆனால் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த 300 அந்த மாதிரி தான் ரேங்க் கிடைச்சது. ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு எனக்கு தெரியல. அதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அது என்னைக்கா ஒரு நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது. புரியுதுங்களா? அடுத்தடுத்து உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். சரி, அடுத்த நம்ம இப்போ பிளான் சயின்ஸ் நம்ம நல்லா படிச்சிட்டோம்ல அப்படின்னு உள்ள போனா வந்துட்டு அந்த பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்ல நிறைய டாக்ஸானமி ரிலேட்டட் அங்க ஐஆர்ஐல வந்துட்டு பிளான் ஜெனடிக் ரிசோர்சஸ்ன்றது வந்து என்பிபிஜிஆர் கீழே போயிடும். புரியுதுங்களா? ஒரு சில சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு தனித்தனி ஏரியாவுக்கு போயிடும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒருத்தவங்க எடுத்தாங்க அப்படின்னா ஐஏஎஸ்ஆர்ஐன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா இவங்க என்பிபிஜிஆர் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே என்பிபிஜிஆர் குள்ள போனோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய டாக்ஸானமி, பாட்னி, எக்கனாமிக் பாட்னி இதெல்லாம் ரொம்ப படிக்கணும். அங்க உள்ள போயிட்டு மறுபடியும் திட்டு வாங்கிட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
பட் திரும்ப வந்துட்டு நான் அந்த பிஹெச்டி வாங்கும்போது திட்டு வாங்கி தான் நிறைய படிச்சேன். அந்த டெக்ஸானமி எல்லாம் வந்துட்டு டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்லாம் வந்து எடுப்பாங்க, டெக்ஸானமி பாட்னிலாம். ஸோ ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்ல கேட்டிருந்தாங்க. அப்படியே ஏதோ ஒரு ஃப்ளவரோட டயக்ராம் வந்து வரைஞ்சிட்டு வந்தேன். அப்பெல்லாம் வந்து ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது என்ட்ரு ஆனும்போது, புரியுதுங்களா? பட் அதே என்ட்ரன்ஸ்ல வந்து திரும்ப நான் எழுதி அப்படி திட்டு வாங்கினாலுமே திரும்ப என்ட்ரன்ஸ்ல வந்து திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்தேன் அந்த ஐஆர்ஐ பிஹெச்டி என்ட்ரன்ஸ். அது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல வந்துட்டு ஐஆர்ஐ, அட்லீஸ்ட் வந்து ஏஎஸ்ஆர்பி சொல்லுவாங்க, பட் ஏஎஸ்ஆர்பி விட டஃபஸ்ட் வந்துட்டு அந்த ஐஆர்ஐ பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ன்றது. என்ன ரீசன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்து இது நாலேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்ஜெக்டிவ் வைப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் வைப்பாங்க, அது இல்லாமல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு செலக்ட் பண்ற ப்ராசஸ்னால அந்த ஐஆர்ஐ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப். ஸோ லைஃப் வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிது, இன்னும் எங்கெங்க கண்டினியூ ஆகும்ன்றது கடவுள் ஆசீர்வாதத்துலாம் தெரியும். ஸோ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஏன்னா வந்து நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா வந்துட்டு நான் இந்த ஒரு டாபிக் நான் நினைச்சேன் அப்படின்னா ரஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நான் ரஷ் பண்ணேன் அப்படின்னா 10 டாபிக் 10 நாள்ல முடிஞ்சிடும். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னொருத்தர் வந்து இதை வந்து கண்டிப்பா இன்னொருத்தர் வந்து இவன் முடிச்சான் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் வந்து முடிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? வேற மேபி யாரும் வெளியிருந்து யாரும் ஒரு ஃபேக்கல்ட்டி கூட வரலாம், புரியுதுங்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில முன்ன இருந்தவங்களோ, போன பேட்சுக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து ஒரு ப்ரொஃபஸர் எடுத்தாரு. அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எடுத்தாங்க கிளாஸ். சுவாதி ஸ்ரீ கொஞ்சம் கிளாஸ் எடுத்தாங்க, அதே மாதிரி வெங்கடேஷ் பிரபு சார் கொஞ்சம் எடுத்தாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு எடுத்தாலுமே பட் என்னோட ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்காதுன்னு தான் நான் நம்புவேன், புரியுதுங்களா? கொஞ்சம் வேணா பொறுமையா மட்டும் இருங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டிஃப்யூஷனோட கான்செப்ட். டிஃப்யூஷன் பத்தி பார்க்க போறோம். டிஃப்யூஷன்னா என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வாங்க. ஒரு இங்க் ஒரு டிராப் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃப்யூஷன் சொல்லலாம். அதே மாதிரி ஒரு அகர்பத்தியோ இல்ல ஒரு சென்ட்டோ ஒருத்தவங்க அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஓடர் ஃபிளேவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஃப்யூஷன் சொல்லலாம். அதே மாதிரி இந்த மஸ்கிட்டோ காயில் ரூம்ல வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அதையும் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ இங்க பக்கத்துல இருக்கு, பக்கத்துல எப்படி கான்சென்ட்ரேஷன் இருக்கும், இதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி தூரமா ஒரு இடம் இருக்கு. ஸோ இங்க இதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? பக்கத்துல வந்து இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், புரியுதுங்களா? ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே இதுல இருந்து கொஞ்சம் தூரமான இடம் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், புரியுதுங்களா? அது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு ஏதாவது மெம்பரேன் ஏதாவது தேவையா? அப்ப அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, புரியுதுங்களா? மெம்பரேன்ல எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி கேஸ் லிக்விட் ரெண்டுலயுமே டிஃப்யூஷன் அப்ளிகபிளா இருக்கு பாருங்க. இது கேஸ்ல, இது அட்மாஸ்பியர்ல இல்ல கேசஸ்லன்னு சொல்லலாம், இது வந்து லிக்விட்ல, ரெண்டுலயுமே அப்ளிகபிள், புரியுதுங்களா? சோ இதுல ஆல்ரெடி சொன்னதுதான். சொல்யூட்ன்றது எது, சால்வெண்ட்ன்றது எது, சொல்யூஷன்ன்றது எது? இந்த இதுல சொல்லுங்க. சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன். சொல்யூட்ன்றது ஆட் பண்ண இங்க், சால்வெண்ட்ன்றது வாட்டர், சொல்யூஷன்ன்றது இது ரெண்டு மிக்ஸ் ஆகி இருக்குல்ல, சொல்யூஷன், அதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் சொல்றோம், புரியுதுங்களா? சோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இந்த சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் படிங்க, அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிங்க, புரியுதுங்களா? இல்லைன்னா எதுவுமே புரியாது. ஒரு மாசம் கழிச்சு வந்துட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா எதுவுமே புரியாது, புரியுதுங்களா? ஏதாவது எவ்வளவு டைம் இருந்தாலும் எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் மற்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க இன்டர்நெட்ல தேடினா கூட ஏதாவது கிடைச்சிரும். இது இன்டர்நெட்ல தேடினாலும் யாரும் புரியுற மாதிரி அவ்வளோ எக்ஸ்பிளைன் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்காது, புரியுதுங்களா? ஸோ டிஃப்யூஷன், ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன், the net movement of molecules from a region of higher concentration to a region of lower concentration. Until the equilibrium along the concentration gradient. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹையர் கான்சென்ட்ரேஷன், லோயர் கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. இந்த இதுல வந்துட்டு எதுல எங்க ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இந்த இங்க எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள்ல. ஹையர் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு, லோயர் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கு? சோ இந்த ஏரியா, இந்த சரௌண்டிங் ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன் வச்சுப்போம், ஹையர் கான்சென்ட்ரேஷன். அதுவே இந்த பியூர் வாட்டரா இருக்குல்ல, இந்த ஏரியால என்னது, லோயர் கான்சென்ட்ரேஷன், புரியுதுங்களா? இங்க ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்ன்ற அந்த டெஃபினேஷன்ல ஒரு வார்த்தை வருது. கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்றது என்னத்தை குறிக்குது? டிஃபரன்ஸ். இங்க ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்குன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு சொல்றது அப்படின்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஹை கான்சென்ட்ரேஷன், இங்க லோ கான்சென்ட்ரேஷன் சொல்றோம்ல, சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவோம், புரியுதுங்களா?
எவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த இங்க் வந்து டிஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் இங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் இங்க இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் சேமா எவ்வளவு எப்ப ஆகுதோ அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த இங்க் வந்து டிஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப டெஃபினேஷன் சொல்லுங்க, எங்க இருந்து எங்க போகுது? ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷன் வரைக்கும் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. எவ்வளவு நேரம் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்? until it attains a equilibrium. until it attains a equilibrium. So அதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். சோ முன்னாடி இதுக்கு முன்னாடி பிவிக்ல என்ன கேட்டாங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டிஃப்யூஷனுக்கு ஆஸ்மாசிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு மாதிரி பிவிக்ல கேட்டிருக்காங்கம்மா. அத என்னென்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் இத கேரக்டர்ஸ் பார்ப்போம். இங்க வந்து என்னென்ன இன்வால்வ்டு? இங்க ஏதாவது எனர்ஜி ஏதாவது இன்வால்வ் ஆச்சா? நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து டிஃப்யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? நோ எனர்ஜி இஸ் இன்வால்வ். இங்க மெம்பரேன் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா? பாத்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ்ல வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆஸ்மாசிஸ்ல பிளாஸ்மா மெம்பரேன் இது எல்லாமே அதோட நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும் கடைசியா. புரியுதுங்களா? ஆஸ்மாசிஸ்ல வந்துட்டு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆஸ்மாசிஸ்ல வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். பட் இங்க வந்து தேர் வாஸ் நோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். எனர்ஜின்றது எதை சொல்லுவோம்? எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி வந்து ஸ்பெண்ட் ஆகும்? ஏடிபி. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு there was no energy expenditure. பட் ஆஸ்மாசிஸ் போகும்போது there will be energy expenditure in terms of ATP. புரியுதுங்களா? இங்க வந்து லிவிங் செல்ஸ் எதுவுமே இன்வால்வ் இல்ல. இந்த ப்ராசஸ்ல ஏதாவது லிவிங் செல்ஸ் ஏதாவது வந்திருக்கா? எல்லாமே நான் லிவிங் காம்போனன்ட்ஸ் தான். வாட்டர் இருக்குது, இல்ல அட்மாஸ்பியர், ஏர் இந்த மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? அதுவே ஆஸ்மாசிஸ் போகும்போது என்ன இன்வால்வ் ஆயிருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன், எஸ்பெஷலி வந்து பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஆல்ரெடி சொன்னதுதான், இட் இஸ் ஆப்வியஸ் இன் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ். கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ். ஆஸ்மாசிஸ்ன்றது எதுல எப்படி எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்? சாலிடா, கேஸா, லிக்விட்? ஆஸ்மாசிஸ் ஒன்லி இன் லிக்விட். புரியுதுங்களா? ஆஸ்மாசிஸ்ன்றது வந்து ஒன்லி இன் லிக்விட். சப்போஸ் நீங்க நான் ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியா அது ஸ்ப்ரெட் ஆகும். பட் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களுக்கு டைம் ஆகும். புரியுதுங்களா? ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது அந்த ஃபோர்த் பாயிண்ட்ல இருக்கு. டிஃப்யூஷன் இஸ் ரேபிட் ஓவர் a short distance. Diffusion is rapid over a short distance, but extremely slow over a long distance. ஸோ எவ்வளவு டெம்பரேச்சர் இது எதெல்லாம் பொறுத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பொறுத்து டிட்டர்மைன் ஆகும் அப்படின்றது வந்து டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி. The rate of diffusion is determined by, சப்போஸ் இதோட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணோம் அப்படின்னா இந்த இங்க் டிராப் பண்ணிட்டு டெம்பரேச்சர் அதிகம் பண்ணா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் குயிக்கா நடக்குமா ஸ்லோவா நடக்குமா? குயிக்கா நடக்கும். புரியுதுங்களா? அதே தான் கான்சன்ட்ரேஷனும் அதே தான். லாஸ்டா இருக்க அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி அதே தான். புரியுதுங்களா? சோ இந்த டிஃப்யூஷன்ன்றது வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர், அது எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் நம்ம டிராப் பண்றோம், அதே மாதிரி டென்சிட்டி. அந்த 12th புக் இருக்குல்ல, அது முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 12th நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறது ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி அதுல இருந்த பாயிண்ட்ஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன். அது பிசியாலஜின்ற டாபிக் மட்டும் எடுத்துருவாங்க. ஒரு 90 பக்கம் அந்த மாதிரி இருக்கும் பிசியாலஜி மட்டும். அதை மட்டும் எடுத்துருவாங்க. போலாங்களா அடுத்தது? அதே மாதிரி வந்துட்டு இந்த இதுக்கு பிசியாலஜிக்கு வந்துட்டு யாரும் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் ஒரு டைம் வாங்கி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? சேஃப்டிக்கு. டிஃபியூஷன் இன் பிளான்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜென்ரலா பார்த்தோம். பிளான்ஸ்ல டிஃபியூஷன் எதுக்கு சார் முக்கியம்? ஓ சார், பின்னாடி ஒரு சவுண்ட் மட்டும் வருது. நம்பர் 1 வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச். மினரல் அப்டேக்லயும் வந்து டிஃபியூஷனுக்கு, சிம்பிள் டிஃபியூஷனுக்கு வந்துட்டு மினரல் அப்டேக்கும் ஒரு 3 ரோல் இருக்குப்பா.
நம்பர் பிரைமரி ரோல் வந்துட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸ் எக்ஸ்சேஞ்ச்னா அதுல என்னென்ன எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் எப்படி உள்ள வரும், எப்படி வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே போகும் அப்படின்றது வந்துட்டு அந்த ப்ராசஸே வந்து டிஃப்யூஷன் தான் சொல்லுவோம். இன்னொன்று வந்து மினரல் அயான்ஸ் வந்துருக்கு அப்டேக் பண்ணதில்ல. மினரல் அயான்ஸ் அப்டேக் பண்றதுல டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இந்த டிஃப்யூஷனும் வந்து ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுலயே வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன்றதும் வந்துருது. எப்படி அந்த இது நடக்குதுன்றது மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதெல்லாம் இது என்ன செல்ஸ், இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்னது, லீஃபோட செல்ஸ், லீவ்ஸோட செல்ஸ். லீவ்ஸோட செல்ஸ். ஸோ இதுல இந்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லுவோம் லீவ்ஸ்ல. சப்போஸ் ஒரு லீவ்ஸ் இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? டிரான்ஸ்பிரேஷன் லாஸ் ஆஃப் வாட்டர். லீவ்ஸ்ல இருந்து தண்ணி லாஸ் ஆகுது இல்ல, புரியுதுங்களா? அதுக்கு பேர் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தண்ணி வந்துட்டு லீவ்ஸ்ல இருந்து வாட்டர் வேப்பரா லாஸ் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்றோம். இந்த லீவ்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். அதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்றது வந்து காட் செல்ஸ். 2 காட் செல்ஸ் இருக்கும். காட் செல்ஸ். காட்ஸோட ரோல் என்ன? என்ட்ரி எக்ஸிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும். இப்போ சப்போஸ் வெளியே அரம் இன்ஸ்டியூட்ல வந்து 2 காட்ஸ் இருக்காங்க அப்படின்னா யார் உள்ள போகணும், யார் வெளியே வரணும்ன்றதை டிட்டர்மின் பண்றது அந்த காட்ஸோட வேலை. ஸோ இந்த காட் செல்ஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கும், சம்டைம்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். புரியுதுங்களா? என்ன அது என்ன மெக்கானிசம் அப்படின்றது டிரான்ஸ்பிரேஷன் பத்தி பார்க்கும்போது நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். இந்த காட் செல்ஸ்ன்றது ஒருவேளை ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட் வெளியே வரலாம், வெளியே இருக்க காம்போனன்ட் உள்ள போகலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேசஸ். புரிஞ்சுதா? லீவ்ஸ்ல இதுல என்ன செல்ஸ் இதுல மெயின் ரோல் பிளே பண்ணுது? காட் செல்ஸ். அந்த காட் செல்ஸ்ல தேவையான ஆக்சிஜனோ இல்ல கார்பன் டை ஆக்சைடோ உள்ள என்ட்ரியாவும் இருக்கலாம், இல்ல எக்ஸிட்டாவும் ஆகலாம். புரியுதுங்களா? தேவையான கேசஸ் வந்து உள்ள என்டர் ஆகலாம். இன்னொன்று வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்கணும் அப்படின்னாலுமே இந்த காட் செல்ஸ் வழியா தான் நடக்கும். அதாவது வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகுறது சொல்றோம்ல, ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷனும் வந்துட்டு இந்த காட் செல்ஸ் வழியா தான் நடக்கும். புரிஞ்சுதா? சப்போஸ் இங்க இருந்து வாட்டர் வருதுன்னு வச்சுப்போம். பிளான்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் இங்க இருந்து வருது. பிளான்ஸ்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்துட்டு இங்க இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்க இருந்து வரும்போது அந்த பிளான்ஸ் இங்க வந்துட்டு ஒருவேளை அந்த ஸ்டொமேட்டா வந்துட்டு ஓப்பன் ஆச்சு, அந்த காட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்க இருந்து வாட்டர் வேப்பரா ரிலீஸ் ஆகும். அந்த வாட்டர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து வெளியே வந்துட்டு வாட்டர் வேப்பரா ரிலீஸ் ஆகும். ஒரு வெயில் காலத்துல வந்துட்டு ஒரு மரத்துக்கடியில் நிற்கும் போது நமக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது என்ன ரீசன்? இதான் ரீசன். புரியுதுங்களா? ஒரு மரத்துக்கடியில் நிற்கும் போது நமக்கு கூலிங்கா இருக்கும். என்ன ரீசன்னா உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் இது இந்த மாதிரி வேப்பரா வந்து வெளியே ரிலீஸ் பண்ணி வைக்கும். புரியுதுங்களா? சோ இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி வந்துட்டு ஆக்சிஜன் பிளான்ட்டுக்கு உள்ளார எதுக்கு போகணும்? ஆக்சிஜன் வந்து பிளான்ட்டுக்குள்ளார எதுக்கு போகணும்? ரெஸ்பிரேஷன். நம்ம சுவாசிக்கிற மாதிரி நமக்கு எப்படி லங்ஸ்குள்ளார ஆக்சிஜன் தேவையோ, ஸோ அதே மாதிரி பிளான்ஸுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவை. என்ன பர்பஸ்க்காகனா ரெஸ்பிரேஷனுக்காக. அதே மாதிரி பிளான்ஸுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு என்னத்துக்கு தேவை? போட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை. புரியுதுங்களா? இந்த CO2 O2 இதெல்லாம் எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா இது வழியா தான் என்டர் ஆகும். புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் பேர் வந்துட்டு டிஃப்யூஷன். சப்போஸ் இங்க அதிகமா வாட்டர் மாலிகூல் இருக்கு. அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இங்க அதிகமான வாட்டர் மாலிகூல் இருக்கு. வெயில் காலத்துல அவுட் சைட்ல வந்து எப்படி இருக்கும்? லீவ்ஸ்க்கு வெளியில. புரியுதுல? இங்க வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். வெயில் காலத்துல இந்த வெளியே எப்படி இருக்கும் வாட்டரோட கான்சென்ட்ரேஷன்? லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். டிஃப்யூஷன் என்னன்னு பார்த்தோம். ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் மூவ் ஆகுது. புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி தான். உள்ள அதிகமா இருந்திருக்கலாம், இல்ல வெளியே அதிகமா இருந்திருக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் பேர் வந்துட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ என்னென்ன முக்கியமான ப்ராசஸ்? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் 1, டிரான்ஸ்பிரேஷன் 2, மூணாவது வந்துட்டு மினரல் அயான் அப்டேக். இது வந்துட்டு மினரல் அயான் அப்டேக் வந்து ரூட்ஸ்ல வரும். அதை பத்தி நம்ம தனியா மறுபடியும் படிப்போம். புரியுதுங்களா? ரூட் ஹேர்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் இந்த ரூட் ஹேர்ஸ் வழியா ஏதாவது ஒரு மினரல் அயான் உள்ள வரணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரும் டிஃப்யூஷன் சொல்றோம். சிம்பிள் டிஃப்யூஷன். அதை தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்கு. இப்போதைக்கு நீங்க சிம்பிள் டிஃப்யூஷன் வந்து ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம்.
ஸோ அப்போ எங்க வந்து அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும், எங்க வந்து குறைவான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஒரு மினரல் அயன் சப்போஸ் பொட்டாசியம் இங்க எடுத்துக்கணும் அப்படின்னா, பொட்டாசியம் எங்க அதிகமா இருந்திருக்கும், பிளான்ஸ்குள்ள அதிகமா இருந்திருக்கும், வெளியே அதிகமா இருந்திருக்குமா? வெளியே அதிகமா இருந்திருக்கும். அந்த ரூட்ஸ், அந்த ரூட்டோட ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பெசிஃபிக்கா வந்து ரூட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரூட் ஹேர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்குமா அதிகமா இருக்குமா? குறைவா இருக்கும். புரியுதுங்களா? ரூட் ஹேர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் குறைவா இருக்கும். அவுட் சைடுன்றோம், அதை வந்து சாயில்ல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன் வந்து லோயர் கான்சென்ட்ரேஷன் நியூட்ரியன் மூவ் ஆகிற ப்ராசஸ் வந்து இங்க டிஃபியூஷன் சொல்றோம். பட் இதை தாண்டி இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. டிஃபியூஷன் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராசஸ். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும் டிஃபியூஷனோட ரோல் என்னன்ட்டு? சொல்லுங்க அடுத்தது. ஸோ இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஸோ அடுத்து இருக்க ப்ராசஸ் வந்து ஆஸ்மாசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸ்னா என்ன மீனிங்? இந்த டேர்ம் எல்லாம் வந்துட்டு எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி இருக்கும். ஆஸ்மாசிஸ் ஹைக், ஆஸ்மாசிஸ் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஆஸ்மாசிஸ் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க. என்னப்பா? ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷன், லோயர் கான்சென்ட்ரேஷன் ஹையர் கான்சென்ட்ரேஷனா? பாருங்க, த்ரூ செமி பர்மியபிள். அந்த லோயர் கான்சென்ட்ரேஷன் என்ன கான்சென்ட்ரேஷன்? சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் இல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தையா? லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். புரியுதுங்களா? அந்த சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் பதிலாக வார்த்தை வேற ஏதாவது வருதான்னு பாருங்க. புரியுதுங்களா? இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன். புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்ன மீனிங்? அப்ப செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன்னா என்ன மீனிங்? செமி பர்மியபிள் இருக்கு, செலக்டிவ்லி பர்மியபிள் இருக்கு. இதை அப்படியே நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க வந்துட்டு. புரியுதுங்களா? செமி பர்மியபிள்னு ஒன்று இருக்கு, செலக்டிவ்லி பர்மியபிள்னு ஒன்று இருக்கு. புக்ஸ்ல வந்து சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. மேபி நீங்க அதை ரொம்ப ரொம்ப இன்டெப்தெல்லாம் போகாதீங்க. ஆனா செமி பர்மியபிள் செலக்டிவ்லி பர்மியபிளுக்கு லிட்டில் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பர்மியபிள்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவோம்? பர்மியபிள் அலோ பண்றது. புரியுதுங்களா? இங்க நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்கு, நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்கு அப்படின்னா, ஸோ அது கம்ப்ளீட்டா அலோ பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பர்மியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கம்ப்ளீட்டா அலோ, இங்க இருக்கிறத இந்தாண்ட கம்ப்ளீட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு நடுவில் இருக்க பேர் என்ன? மெம்பரேன். ஒரு மெம்பரேன் இருந்தது, இது கம்ப்ளீட்டா அலோ பண்ணுச்சு, இங்க இருக்கிறத இங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆக அலோ பண்ணுச்சு. இந்த பாதி இந்த பாதி ரெண்டா பிரிச்சிருக்கும். இங்க இருக்கிறது கம்ப்ளீட்டா அலோ பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்மியபிள்னா என்ன மீனிங்? எந்த சைடுல இருக்கிறது ஒரு ஆஃப், இந்த சைடுல இருக்கிறது ஒரு ஆஃப். இது இவங்களோட ஏரியா, இது இவங்களோட ஏரியா. இந்த ஏரியாவை தாண்டி அவங்களும் போக கூடாது, அந்த ஏரியாவை தாண்டி அவங்களும் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? இது இம்பர்மியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செமி பர்மியபிள், செலக்டிவ்லி பர்மியபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. செமி பர்மியபிள்னா அப்ப என்ன வார்த்தைன்னு சொல்லு. அதான் அந்த சிலை என்ன? செமி பர்மியபிள் அப்படின்னா இங்க இருந்து சால்வெண்ட்டை மட்டும் மூவ் பண்ணுது. சால்வெண்ட்னா என்ன? வாட்டர். வாட்டர் மட்டும் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா வந்து செமின்னு சொல்லலாம், செமி பர்மியபிள். இப்போ செலக்டிவ்லி பர்மியபிள்னா சால்வெண்டோட சம் சொல்யூட், சால்வெண்டோட சம் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா செலக்டிவ்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க செமி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா?
அவங்க சொன்னாங்க, அதனால நான் ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் பர்மியபிள் இம்பர்மியபிள் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? பர்மியபிள் இம்பர்மியபிள். பர்மியபிள்னா இங்க இருக்கிறத கம்ப்ளீட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண விடுறது. இம்பர்மியபிள்னா இது வேற பார்ட், இது வேற பார்ட். இங்க இருக்கிறது எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியாது. செமி பர்மியபிள்னு ஒரு வார்த்தை இருக்கு. செமி பர்மியபிள்னா இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட் மட்டும் மூவ் ஆகலாம். புரியுதுங்களா? இங்க சால்வெண்டா என்ன இருக்கு? ஜிகே ஜிகே ஃபுல் நேம் என்ன? கார்த்திபன். ஓகே, சொல்லுங்க. இங்க சால்வெண்டா என்ன இருக்கு? வாட்டர். இங்க இருக்க சால்வெண்ட்டை மட்டும் பர்மிட் பண்ணுது. பட் அதே நேரத்துல இங்க சொல்யூட்டா இருக்கக்கூடிய சால்ட், இந்த எல்லோ கலர்ல இருக்குது இல்ல, எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் சால்ட்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இங்க இருந்து இங்க இந்தாண்ட பர்மிட் என்ன மட்டும் பண்ணுது? சால்வெண்ட் மட்டும் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு செமி பர்மியபிள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சால்வெண்ட் பிளஸ் சம் சொல்யூட்ஸ். சால்வெண்ட் பிளஸ் சம் சொல்யூட்ஸ். அப்ப என்னென்ன அலோவ் பண்ணும்? வாட்டர் பிளஸ் சம் சால்ட்ஸ். அப்படின்னு வரும்போது அது செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? சோ இப்போ ஆஸ்மாசிஸ்னா என்ன அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டயக்ராம்ல இருக்கிறது இந்த எல்லோ கலர் டாட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சொல்யூட் அப்படின்றத குறிக்குது. சொல்யூட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சால்ட்டை நான் எடுத்து கரைச்சிருக்கேன். என்னது எடுத்து கரைச்சிருக்கேன்? ஒரு சால்ட் எடுத்து இந்த தண்ணியில நான் கரைச்சிருக்கேன். புரியுதுங்களா? சோ இந்த சால்ட் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைன்ஸ் என்னத்தை குறிக்குது? செமி பர்மியபிள் மெம்பரேன். செமி பர்மியபிள் மெம்பரேன். இந்த சைடுல இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் டாட்ஸ் என்னத்தை குறிக்குது? இதெல்லாம் என்னத்தை குறிக்குது? அதுவும் சொல்யூட், அதுவும் வந்து சால்ட் தான். செமி பர்மியபிள் மெம்பரேன் இந்த பாதியை தனியாவும் இந்த பாதியை தனியாவும் பிரிச்சிருக்கு. புரியுதுங்களா? சோ இப்ப ரெண்டுல எதுல அதிகமான கான்சென்ட்ரேஷன் சால்ட் இருக்கு? கான்சென்ட்ரேஷன் சால்ட் வாஸ் ஹையர் இன் எந்த போர்ஷன்? ரைட் சைட் போர்ஷன். இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? ஆஸ்மாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பக்கம் இதுல ரெண்டுல எந்த சைடுல ஹையர் கான்சென்ட்ரேஷன், எந்த சைடு லோயர் கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இந்த சைடுல ஹையர் கான்சென்ட்ரேஷன். லெஃப்ட் சைடுல லோயர் கான்சென்ட்ரேஷன். சோ இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? இந்த சைடுல இருந்து இந்த சைடு ஆஸ்மாசிஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த சைடுல இருந்து இந்த சைடு வாட்டர் மட்டும் மூவ் ஆயிருக்கு. பாருங்க, இதோட லெவல் இங்க இருக்குது. பட் இங்க இருந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இந்தாண்ட போயிருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு இந்தாண்ட போயிருக்கு. சோ அதனால இந்த இது வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. இதோட லெவல்ல இருந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? பட் இங்க இருந்து ஏதாவது சொல்யூட் ஏதாவது மூவ் ஆயிருக்கான்னு பாருங்க. இங்க எத்தனை சொல்யூட் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு மாலிகுல் கவுண்ட் பண்ணா 1 2 3 4 5 6. இங்க இருந்து சொல்யூட் எதுவும் மூவ் ஆயிருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? மூவ் ஆயிருக்கிறது வெறும் சால்வெண்ட் மட்டும் தான். மேபி கவுண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா என்ன பண்ண ஒன்னு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. சோ இங்க இருந்து சொல்யூட் எதுவும் மூவ் ஆயிருக்காது செமி பர்மியபிள் அப்படின்னா. செலக்டிவ்லி பர்மியபிள் அப்படின்னா என்ன மீனிங்? சம் சொல்யூட் கேன் ஆல்சோ மூவ் ஆன். புரியுதுங்களா? சோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்மாசிஸ். சோ இப்ப டெஃபினிஷன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இப்போ இதுல இருந்து? Movement of solvent from lower concentration to higher concentration via through semi permeable membrane. Movement of solvent னா இங்க இருந்து தண்ணி மட்டும் தான் மூவ் ஆயிருக்கு. அதனால movement of solvent ன்னு சொல்றோம். இது lower concentration, இது higher concentration. சோ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? Movement of solvent from lower concentration to இந்த சைடு இருக்கிறது higher concentration through நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன் வந்து semi permeable membrane. சோ இதுதான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்னது? ரெசின்ஸ், திராட்சை. சோ இத வந்துட்டு பாயாசத்திலயோ இல்ல தண்ணியிலயோ போடும்போது என்ன ஆகும்? ஸ்வெல் ஆயிடும். சோ அந்த ஸ்வெல் ஆன ப்ராசஸ்க்கு பேரு என்ன சொல்லுவோம்?
தண்ணி உள்ள போயிருக்கா, தண்ணி வெளியே வந்திருக்கா? உள்ள போயிருக்கு. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஆஸ்மாசிஸை ரெண்டா பிரிக்கிறோம். எண்ட் ஆஸ்மாசிஸ்னு ஒண்ணு பிரிக்கிறோம், எக்ஸ் ஆஸ்மாசிஸ்னு ஒண்ணு பிரிக்கிறோம். எண்ட் அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்கும்? எக்ஸோன்றது என்னது குறிக்குது? எண்டோனா உள்ள உள்ள வந்துச்சு தண்ணி வந்து உள்ள, சப்போஸ் ஒரு செல்ஸ்குள்ள இந்த சீட்ஸ்குள்ள தண்ணி உள்ள வந்துச்சு அப்படின்னா அது எண்டாஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? மூவ்ஸ் அவுட்வர்ட். எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் டேர்ம்லாம் படிச்சிருப்பீங்க ஜியோகிராஃபில. எக்ஸோன்ற டேர்ம் என்னத்தை குறிக்குது? அவுட் சைடு, மூவ்ஸ் அவுட் சைடு, மூவ்ஸ் அவுட் சைடு. ஸோ இப்போ இந்த திராட்சை எடுத்துட்டு போய் நம்ம பாயசத்துல போட்டோம் அப்படின்னா அந்த திராட்சை ஸ்வெல் ஆகுது இல்ல? ஸோ இது எண்டாஸ்மாசிஸ் இல்ல எக்ஸாஸ்மாசிஸா? எண்டாஸ்மாசிஸ். புரியுதுங்களா? எண்டாஸ்மாசிஸ்னா உள்ள தண்ணி உள்ள போறது, இந்த இதுக்குள்ளார வந்துட்டு சால்வெண்ட் போறது. அதுவே உள்ள இருந்து உள்ள இருக்கிறது வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள இருக்க வாட்டர் வெளியே வந்துச்சு அப்படின்னா எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். இன்னொரு ரெண்டு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கணும், ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக், ஐசோடானிக். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஸ்லைட் கேக்குறாங்க. எந்த ஸ்லைடுப்பா கேக்குறீங்க? டிஃப்யூஷனா? வெற்றிவேல் நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இது போலாங்களா? அடுத்தது புக்ஸ்ல வந்துட்டு ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்குன்றாங்க. அது ஒரு சில சமயம் அந்த சென்டென்ஸ் மாறும். அது உண்மையிலேயே ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ரிவர்ஸ் அந்த மாதிரி மாறி பாருங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சையத் அப்பாஸ் ஒரு டைம் செக் பண்ணுங்க. நெட்ல ஒரு டைம் சர்ச் பண்ணுங்க அப்பாஸ். நிறைய புக்ஸ்ல வந்துட்டு ஈவன் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லயே, ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஹையர் டு லோயர் சர்ச் பண்ணுங்கம்மா, என்னம்மா கொடுத்துருக்கு பாருங்க. நீங்க சொல்ற ஹையர் டு லோயர்ன்றது என்னது? நான் சொல்லும் போதே தெளிவா சொல்லிவிட்டுன்ற வார்த்தையை சொன்னேன். சொல்லிவிட்டா என்ன, சால்வ் பண்ணா என்ன, சொல்யூஷன் என்னன்ட்டு. ஓகே, என்ன கான்சென்ட்ரேஷன் அப்படின்றதுப்பா நான் இங்க சொல்லிவிட்ட வச்சு சொல்லியிருக்கேன்ப்பா. சொல்லிவிட்ட வச்சு சொல்லியிருக்கேன். என்னாச்சு? நான் சொல்லிவிட்ட வச்சு சொல்லியிருக்கேன். என்ன இருக்குது அந்த சென்டென்ஸ் ஒழுங்கா படிங்க. சம்டைம்ஸ் சால்வெண்டா இன்டர்நெட்டை நம்புறீங்க ஆனா என்னை நம்ப மாட்டீங்க பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, பார்த்தேன் நானும். ம் ம் சரிப்பா, நான் இங்க சொல்ல வந்தது கரெக்டா சொல்லியிருக்கேனா? சால்வெண்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது ஃப்ரம் லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை டு லோ. ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க, வேற மாதிரி மீனிங்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப ஏன் அதே தான் கொடுத்துருக்காங்க? அப்ப அதுல என்ன கான்ட்ரோவர்சி என்ன இருக்கு? அதே தானே. ஓகே ஓகே, நான் சொல்லும் போதே தெளிவா சொல்றேன்ப்பா, இது சால்வெண்ட், இதே மாதிரி சொல்யூட் அப்படின்னு சொல்றேன். நீங்க அங்க என்ன இருக்குன்ற அந்த சென்டென்ஸ் மட்டும் ஒரு டைம் தெளிவா படிங்க. நெக்ஸ்ட் டைம் பாருங்க, அப்படி சொல்லுங்க. ஒருவேளை தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆர்கியூ பண்ணலாம்.
போலாங்களா அடுத்து இது சென்டென்ஸ் ஒழுங்கா படிங்க, எதுவா இருந்தாலும் ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி. என்னம்மா கரெக்டா எந்தெந்த இடத்துல டவுட் வரும், எந்த இடத்துல பிரச்சனை வரும்ன்றது நானும் தெரியும், எனக்கும் தெரியும் எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது. அதிகமா ஒரு டைம் செக் பண்ணி தான் போட்டிருப்பேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டிஃபியூஷன்னா ஹை டு லோ அப்படின்னு மைண்ட்ல வச்சிருக்கேன், ஆஸ்மோசிஸ்னா லோ டு ஹை அப்படின்னு நான் படிக்கும்போது ஞாபகம் வச்சிருந்திருக்கேன். ஆனா என்ன அப்படின்றத பொறுத்து மாறும். இதே கான்ட்ரவர்சி எப்பயுமே வரும், சொல்யூட்டா லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷனா இல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தை வருதா அப்படின்றத பொறுத்து மாறும். ஒருவேளை சொல்யூட்டை வச்சு சொல்லும்போது லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா? என்ன ஏதாவது ஆர்குமெண்ட்? எப்படி குழப்பிக்கிறாங்க பாரு, முடிச்சு சொல்றாங்க. போலாங்களா அடுத்தது? இதுக்குள்ளார கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா இல்ல வெளியே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ல கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா உங்களோட லாஜிக் படி? இதுக்குள்ளார கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா இல்ல வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ல அதிகமா இருக்குமா? இது பாருங்க எல்லாம் டீஹைட்ரேட் ஆகி இதுல தண்ணியே இல்ல, இந்த கிரேப்ஸ்ல தண்ணியே இல்ல, அப்ப இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும் எப்பயுமே. எந்த ஒரு இதுல டீஹைட்ரேட் ஆயிட்டு வெறும் தண்ணியே இல்லாம இருக்கோ அதுல எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் அதிகமா தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப வெளியே இருக்கிறத விட இதுல அதிகமான கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லும் போது கொஞ்சம் திங்க் பண்ணணும். புரியுதுங்களா? சப்போஸ் ஏதோ ஒரு ஜூஸ் வச்சிருப்போம், ஏதோ ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன், மேங்கோவோட பவுடர் வச்சுட்டு ஒரு ஜூஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல 100 ml இருக்கு, இதுல 100 ml இருக்கு. எவ்வளவு மேங்கோ பவுடர் எவ்வளவு நான் ஆட் பண்ணிருக்கேன்? ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். 50 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? இதே 100 ml நான் கொதிக்க விடுறேன், சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கொதிக்க விடுறேன். இப்போ இதுக்குள்ளார கொதிக்க விட்டேன் அப்படின்னா தண்ணி வந்து 50 ml ஆயிடுச்சு. தண்ணி வந்து 50 ml ஆயிடுச்சு. மேங்கோவில் இருக்க அந்த பவுடர், நான் மேங்கோ பவுடர் ஆட் பண்ணல ஜூஸுக்காக, அந்த பவுடரோட கிராம் எவ்வளவு இருக்கும்? 50 கிராம். ரெண்டுல எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லுங்க. இதோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பார்க்கும்போது அந்த கிரேப்ஸோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமா இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணணும், பொறுமை வேணும். எடுத்தவங்க பார்த்தோன்னே நீங்க இப்போ மேக்ஸ் அந்த ஒரு சிலருக்குலாம் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருவாங்க, ஆனா அந்த மேத்தமெட்டிக்ஸ் வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாரும் படிப்பாங்க, அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதுல மார்க்ஸ் வராது. ஸோ எல்லா கேஸுமே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? அடுத்து வந்து பிளான்ட் ஆஸ்மோசிஸ். பிளான்ட்ல இப்போ ஆஸ்மோசிஸ் என்னன்னு சொல்லிட்டோம். பிளான்ட்ல செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்னன்றது ஜெனடிக்ஸ் படிச்சவங்க சொல்லுங்க. எது செமி பர்மியபிள் மெம்பரேன்? செல்வாலா பிளாஸ்மா மெம்பரேனா? பிளாஸ்மா மெம்பரேன். புரியுதுங்களா? சப்போஸ் ஒரு செல் இருக்கு அப்படின்னா இந்த அவுட்டர் லேயர் வந்து செல் வால்னு சொல்லலாம், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய லேயரை வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன். பிரைமரி செகண்டரி அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. செல் வாலுக்கு அடுத்தது இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செமி பர்மியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செமி பர்மியபிள். அங்க நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து செமி பர்மியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பிளான்ட் ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக், ஐசோடானிக், இந்த மூணுக்கு வித்தியாசம் சொல்லுங்க. ஹைப்போடானிக்,
ஹைப்பர்டானிக், இன்னொன்று வந்து ஐசோ. எல்லாத்துக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஹைப்போன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியா போயிடும். ஹைப்போன்றது எது குறைவா இருக்கு? எந்த இதுல சால்ட், எந்த கம்பேர் பண்ணும்போது சால்ட் குறைவா இருக்கு? என்னம்மா? ம் ம் ஓகே. ஹைப்போன்றது வந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் குறிக்குது, லோ கான்சன்ட்ரேஷன். ஹைப்பர் எப்பயுமே ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர்ன்ற வார்த்தை, ஹைப்பர் டென்ஷன் என்ன, அதிகமா அப்படின்றது. இது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் குறிக்குது, ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஐசோன்றது வந்து ஈக்குவல், ரெண்டு ஈக்குவலான கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஐசோ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை. புரிஞ்சுதா? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல் இன்சைடுக்கும் செல் அவுட் சைடுக்கும் எப்படி இருக்கு, செல்லுக்குள்ளார இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு சொல்றாங்க. சப்போஸ் செல்லுக்குள்ளார இருக்கிறது வந்துட்டு மூணு கண்டிஷன் இருக்கு, டர்ஜிடு, பிளாசிடு, பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படின்னு சொல்லுவோம். டர்ஜிட்னா எப்ப சொல்லுவோம், பிளாசிட்னு எப்ப சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு செல்லுக்குள்ளார தண்ணி போச்சு அப்படின்னா அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்? வேக்யூல்ஸ். ஒரு செல்லுக்குள்ளார தண்ணி போச்சு அப்படின்னா எப்பயுமே இந்த வேக்யூல்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஒரு செல்லுக்குள்ளார அதே மாதிரி அயான்ஸ் போச்சுன்னா அதுவும் எங்க ஸ்டோர் ஆகும்? செல்லுக்குள்ளார ஒரு அயான்ஸ் போச்சு அப்படின்னா, அயான்ஸ் ஏதோ ஒன்று போச்சு அப்படின்னா அதுவும் ஸ்டோர் ஆகிற, மோஸ்ட்லி இன் ஜெனரல் சொல்றேன், அதுவும் வந்து வேக்யூல்ஸ்ல தான். புரியுதுங்களா? ஏதோ ஒரு அயான்ஸ் போச்சு அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலுமே வேக்யூல்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். டர்ஜிட் செல்னு சொல்றாங்க, பிளாக்சீட்னு சொல்றாங்க, இன்னொன்று வந்து பிளாஸ்மோலைஸ்டுன்னு சொல்றாங்க. இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ரொம்ப இதா யோசிக்க. சப்போஸ் இந்த பிளான்ட்ல வந்துட்டு உள்ள பிளான்ட், இந்த பிளான்ட்டுக்குள்ளார வந்துட்டு லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கு, லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். பிளான்ட்டுக்குள்ள லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சாயில் சொல்யூஷன் சொல்லுவோம்ல, இதுல வந்து ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ஹை கான்சென்ட்ரேஷன். சோ இப்ப இந்த கேஸ்ல எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? சொல்யூட், அதை சொல்யூட்ன்ற வார்த்தையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேணும்னா, சொல்யூட். ஆக்சுவலா இந்த கான்சென்ட்ரேஷன் இங்க பிளான்ட்ல சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்யூமுலேட்டட் சால்ட்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்யூமுலேட்டட் மினரல்ஸ். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்யூட் கூட சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி பிளான்ட்டுக்குள்ள வந்து இப்ப லோ சொல்யூட் இருக்கு, வெளியே வந்து ஹை ஹை சொல்யூட் இருக்கு, இப்ப தண்ணி எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? முடியும். ரூட்ல இருந்து ஏப்பா சாமி முடியலப்பா. சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் இங்க சொல்லியிருக்கேன், செமி பர்மேபிள் மெம்பரேன்றது பிளாஸ்மா மெம்பரேன், செமி பர்மேபிள்ன்றது பிளாஸ்மா மெம்பரேன். எங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? ஹை சொல்யூட் டு லோ சொல்யூட், சாரி லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். எல்லாரும் சேர்ந்து கடைசியா என்னைய குழப்பி விட்டீங்க. லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். ஸோ எதுல லோ சொல்யூட்டோ அங்க இருந்து ஹை சொல்யூட்டுக்கு மூவ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை அந்த லோ சொல்யூட்ல இருந்து ஹை சொல்யூட், அந்த எந்த இது நீங்க என்ன எழுதுறீங்களோ, ஸோ அந்த கேட்டகரியில தண்ணி உள்ள போச்சு, பிளான்ட்டுக்கு உள்ள போச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் எப்படி இருக்கும்? அந்த செல் எப்படி இருக்கும்? டர்ஜிடா இருக்கும். இந்த டர்ஜிட் கண்டிஷன்றது வந்து
இந்த மாதிரி ஸ்வெல்லான மாதிரி இருக்குல்ல, ஸ்வெல்லான மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்வெல்லான கண்டிஷன் வந்து டர்ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷனும் வெளியே அந்த சாயில்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் சேமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிளாசிட். பிளாசிட், அதாவது வந்து நார்மலா இருக்கக்கூடிய செல்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்வெல்லான மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? பட் ஆனா இதுலயுமே தண்ணி இருக்கு. புரிஞ்சுதா? இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்வெல்லான மாதிரி இருக்கும், பட் இதுலயுமே தண்ணி இருக்கு. அதுவே அந்த பிளான்ட் செல்ல இருந்து தண்ணி ஏதோ ஒரு கண்டிஷன்ல வெளியே வருது. பிளான்ட் செல்ல இருந்து தண்ணி வெளியே வரணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அது சொல்லுங்க பாப்போம். ஆஸ்மோசிஸ் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, பிளான்ட் செல்ல இருந்து தண்ணி வெளியே வரணும் அப்படின்னா எங்க லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் இருக்கும், எங்க ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ் இருக்கும்? லாவண்யா நீங்க சொல்லுங்கம்மா. உள்ள லோ கான்சென்ட்ரேஷன், வெளியே வந்து ஹை கான்சென்ட்ரேஷன். சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்துருது. புரியுதுங்களா? செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுனால இந்த வேக்யூல் இதையும் கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த கண்டிஷன்ல வந்து அந்த பிளான்ட் வில்டிங் சிம்டம் அதெல்லாம் காட்டும். புரிஞ்சுதா? இந்த இதுல எங்க இருந்து தண்ணி வந்துச்சுன்னு மூணுலயும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டிஷன்ல இந்த பிளாஸ்டிக் எப்ப ஆச்சு? பிளான்ட்டுக்கு வெளியில இருந்து தண்ணி உள்ள போனதுனால. இங்க ரெண்டு உள்ளேயும் வெளியும் வந்து ஈக்குவலான கான்சென்ட்ரேஷன், சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் தேர்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படின்னா பிளான்ட்டோட செல்ல இருந்து தண்ணி வெளியே வந்துருது, பிளான்ட்டோட செல்ல இருந்து தண்ணி வந்து வெளியே வந்துருது அப்படின்ற கண்டிஷன்ல உருவாகுது பிளாஸ்மோலைஸ்டு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேக்யூல்ல தண்ணியே இல்லை உள்ள. ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட வரும்போது கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஆல்ரெடி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஹை டு லோன்ட்டு யாருக்கும் ஒரு சிலருக்கு. எந்த புக்ல படிச்சீங்கன்னு தெரியல. பட் ஆனா அந்த சென்டென்ஸ் ஒழுங்கா படிங்க என்னன்றது. 100% அடிச்சு சொல்றேன். லோ டு ஹை, லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். நான் 100% சொல்றேன், நம்பலாம். மேபி அந்த சென்டென்ஸ் வந்து மறுபடியும் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க, இல்ல நீங்க பாக்குறது அத்தன்டிகேட் வெப்சைட்டான்னு பாருங்க. நான் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு வரேன். ம். புரிஞ்சுதா? போலாங்களா அடுத்தது? வில்டிங் அந்த லாஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வரும்? பிளாஸ்மோலைஸ்டு கண்டிஷன். சோ இந்த கண்டிஷன்ல வந்துட்டு பிளான்ட்டுக்குள்ளார லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், பிளான்ட்டுக்கு வெளியே லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். பிளான்ட்டுக்குள்ள லோ சொல்யூட், பிளான்ட்டுக்கு வெளியே ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். பிளான்ட்டுக்கு வெளியே ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் எந்த கண்டிஷன்ல உருவாகும்? அவங்க சொன்னாங்க பாத்தியா, சலைன் கண்டிஷன், சலைன் லைக் சாயில்ஸ் இருக்குல்ல, அந்த கண்டிஷன்ல வந்துட்டு வெளியே அந்த சாயில்ல வந்துட்டு சால்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய வாட்டர்ல சலைன் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும். போலாங்களா அடுத்தது? குமரன் 3 கேஸையும் சொல்லுங்க. எந்த கண்டிஷன்ல டர்ஜிட் செல் வருது? வாட்டர் வந்துட்டு வெளியே இருந்து உள்ள போறது, வெளியே இருந்து பிளான்ட்ஸுக்குள்ளார என்டர் ஆகுதுல்ல, அந்த கண்டிஷன் டர்ஜிட் கண்டிஷன். அந்த ஐசோடானிக் கண்டிஷன்ல என்ன உருவாகுதுப்பா லாஸ்ட்ல ராம்? ஐசோடானிக் ஈக்குவல், ரெண்டுலயுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால எந்த மூமெண்ட்டும் பெருசா இருக்காது. ஸோ அந்த கண்டிஷன்ல பிளாசிட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்மோலைஸ்டு செல் எப்போ உருவாகும்? உள்ள இருக்கக்கூடிய வாட்டர், பிளான்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெளியே வரும்போது பிளாஸ்மோலைஸ்டு செல் அப்படின்றது உருவாகும்.
ஸோ அந்த பிளாஸ்மோலைஸ்டு செல் ஒருவேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து டெத் ஆயிடும். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஸ்மோசிஸ் அண்ட் டிஃப்யூஷன், நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன இதில் பார்த்தீங்க? ம் இங்க ஹைப்பர் ஹைப்போன்றது எதை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, உள்ள அதிக கான்சன்ட்ரேஷனா வெளியே அதிகமான கான்சன்ட்ரேஷனா அப்படின்றத வச்சு சொல்றாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ்க்கு இவ்வளவு நேரம் கவனிச்சீங்கல்ல? டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மோசிஸ் ஒரு 5 டிஃபரன்ஸ் சொல்லுங்கப்பா. நான் சரி நீங்களே சொல்லுங்க. நீங்களே 5மே சொல்லலாம் கண்டிப்பா. எதுல செமி பர்மியபிள் வேணும், எதுல செமி பர்மியபிள் தேவையில்ல? இங்க வந்து செமி பர்மியபிள் தேவை. மெம்பரேன் இங்க வந்து நாட் இன்வால்வ், நோ மெம்பரேன்ஸ் வேர் இன்வால்வ். டிஃப்யூ என்னப்பா சொல்லுப்பா. ஓகே, லிக்விட் அண்ட் கேஸ்ல அப்ளிகபிள். இங்க இது அப்ளிகபிள் இன் லிக்விட், லிக்விட் இல்லைன்னா சால்வெண்ட். டெஃபினிஷன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். டிஃப்யூஷனுக்கு என்ன டெஃபினிஷன், ஆஸ்மோசிஸ்க்கு என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் molecules from higher concentration to lower concentration. இங்க solvent move from low solute concentration to high solute concentration through semi permeable membrane. கிளாஸே முடிச்சதுக்கு அப்புறமும் ஓகே. இதுல சொல்லாத வார்த்தை என்னென்ன இருக்கு? எல்லாமே சொன்னதா? ஃபர்ஸ்ட் சொன்னது ஹையர் டு லோயர் லிக்விட் கேஸ் சொன்னது. இந்த ஆல் டைரக்ஷன் இது வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷன், இது நம்ம சொல்லல. டிஃப்யூஷன்ன்றது வந்து இப்போ ஒரு அகர்பத்தியோ இல்ல ஏதோ ஒன்று பத்த வச்சோம் அப்படின்னா இது இட் மூவ்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். புரியுதுங்களா? எல்லா சைடும் வந்துட்டு போகுது. பட் இங்க வந்துட்டு இட் மூவ்ஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஒன்னு பிளான்ட்டுக்குள்ள வரும், இல்ல பிளான்ட் விட்டு வெளியே போகும். புரியுதுங்களா? எல்லா டைரக்ஷன்லயும் போகாது. அந்த வாட்டர் மாலி சால்வெண்ட் இங்க மூவ் ஆகுது இல்ல, இது வந்து எல்லா டைரக்ஷன்லயும் போகாது. இட் மூவ்ஸ் எய்தர் இன்டு தி பிளான்ட் ஆர் இட் மூவ்ஸ் எய்தர் அவுட் டு தி அவுட் சைட் தி பிளான்ட். புரியுதுங்களா? அது வந்து ஒரு டிஃபரன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு செல்ல இன்னொரு செல்லையும் வச்சு சொல்லுவோம். சப்போஸ் ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ரூட் செல்ஸ்க்குள்ளார இருக்கிறது சாயில்ஸ்ல இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த ரூட் செல்ஸ்ல ஹையர் கான்சென்ட்ரேஷன், வெளியே லோயர் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மேபி ராம் இந்த கேஸ் என்னன்னு சொல்லுங்க. பிளான்ட் செல்ஸ்க்குள்ளார ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ், பிளான்ட்ஸுக்கு வெளியே லோயர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். என்னப்பா? ஓகே, இந்த கண்டிஷன் வந்து ஹைப்பர் டானிக்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? பிளான்ட்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்ல அதிகமா இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஹைப்பர் டானிக் நம்பர் 1 கண்டிஷன். ஹைப்பர் டானிக். ஸோ இந்த கண்டிஷன்ல கான்சன்ட்ரேஷன்
அந்த ஆஸ்மோசிஸ்க்கான டெஃபினிஷன் சொல்லுங்க. ஃப்ரம் லோயர் கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், ஹையர் சால்ட் கான்சென்ட்ரேஷன் இங்க. சோ அப்ப இந்த கண்டிஷன்ல தண்ணி உள்ள போகுமா வெளியே வருமா? உள்ள போகும். தண்ணி வந்து உள்ள போகும். இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? டர்ஜிட் செல். டர்ஜிட் செல் அதாவது வந்து தண்ணி வேக்யூல் ஃபுல்லா தண்ணி இருக்கும். புரியுதா? இந்த கேஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா லாஸ்ட்ல ரிஸ்வானா? ஓகே. செகண்ட் கேஸ் வந்து ஹைப்போடானிக். ஹைப்போடானிக் நான் இன்னைக்கு 30 ஸ்லைடு எடுத்துட்டு முடிக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தவிர மத்ததெல்லாம் முடிக்கணும் எடுத்துட்டு வந்தேன். ஓகே. ஹைப்போடானிக் செகண்ட் கேஸ். திரும்ப இதே ரூட்ஸ், ரூட் ஹேர்ஸ். இங்க வந்துட்டு லோயர் கான்சென்ட்ரேஷன், லோயர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். ஏன்னா திரும்ப நீங்க எதுல சால்வெண்ட்னு ஏதாவது ஒன்று எடுத்து வந்துருவீங்க. லோயர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். வெளியே இருக்கக்கூடிய சாயில் சொல்யூஷன், வெளியே இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன? சாயில் சொல்யூஷன். சாயில் சொல்யூஷன்ல ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ், ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். ஹரிபிரசாத் சொல்லுங்க, இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? பிளாஸ்மோலைஸ்டு கண்டிஷன். புரியுதுங்களா? பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வந்துடும். பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வந்துடும். சோ அதுல இருந்து வந்து பிளாஸ்மோலைஸ்டு செல் ஃபார்ம் ஆகும். பிளாஸ்மோலைஸ்டு செல். புரியுதுங்களா? இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வில்டிங் சிம்டம் காட்டும். ரொம்ப போகும்போது வில்டிங் சிம்டம் காட்டும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஐசோடானிக்ன்றது ரெண்டுலயுமே சேம் கான்சென்ட்ரேஷன், பெருசா எந்த எக்ஸ்சேஞ்சும் இருக்காது. புரிஞ்சுதா? ஆன்லைன்ல யார் யார் கேட்டது? சொல்லுங்க. புதுசா எதை பார்த்துட்டீங்க சொல்லுங்க. என்னமா சொல்ற? ஹைப்பர்ன்றது பிளான்ட் செல்ல விட, அதாவது வந்து இந்த இடத்துல என்னத்தை குறிக்குது அப்படின்னா, பிளான்ட் செல் இஸ் கிரேட்டர் தென் சாயில் சொல்யூஷன். என்ன டேர்ம்ஸ்ல கிரேட்டர்? என்ன இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரேட்டர்? சொல்யூட், அந்த சால்ட் கான்சென்ட்ரேஷன். சொல்லுங்க, இது என்ன டவுட்னு சொல்லுங்க. மாத்தி சொல்றீங்கன்னா ப்ரூஃப் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு மைண்ட் வந்து ப்ரீஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோட வச்சுக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன், அந்த மாதிரி படிச்சிருக்கேன்னா நீங்க எடுத்துட்டு வாங்க, ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஆன்லைன்ல கேட்டிருந்தீங்களா? கொஞ்சம் பேர் புரிஞ்சுதாப்பா? கவி, ரித்திகா, போலாங்களா? அடுத்தது சிம்பிளான இதை சொல்லும் போதே நாங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் இதை. சோ அடுத்தது வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மினரல் அப்சார்ப்ஷன். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மினரல் அப்சார்ப்ஷன். இது எல்லாமே இன்டைரக்டா வந்து டிரான்ஸ்பிரேஷனோட ரிலேட்டடா இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இன்டைரக்டா டிரான்ஸ்பிரேஷனோட இல்ல மத்த இதோட ரிலேட் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? டிரான்ஸ்பிரேஷனா ஃபர்ஸ்ட் என்ன? டிரான்ஸ்பிரேஷனா ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்க இருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி, சாயில இருக்கக்கூடிய வாட்டர் அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸ்குள்ள போகும். பிளான்ட்ஸ்குள்ள போயிட்டு இதுக்குள்ளார இருக்கக்கூடிய லீவ்ஸ் மூலியமாவோ இல்ல சம்டைம்ஸ் ஸ்டெம்ஸ் மூலியமா கூட லாஸ் ஆகலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் மூலியமா கூட லாஸ் ஆகலாம், இல்ல லீவ்ஸ் மூலியமா கூட லாஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆகிற வாட்டருக்கு பேரு டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்டொமேட்டா.
ஸோ இது டிரான்ஸ்பிரேஷன். செகண்ட் கேஸ் வந்துட்டு ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டான ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னா என்ன? இது வந்துட்டு ஓப்பன் ஸ்டொமேட்டா. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்குல்ல, இது வந்து ஓப்பன் ஸ்டொமேட்டா. இந்த இடம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இது க்ளோஸ்டு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த ஓப்பன் ஸ்டொமேட்டா எதுக்காக தேவை? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், அதாவது வந்து CO2 அண்ட் O2. அதே நேரத்துல உள்ள இருந்து வாட்டர் வேப்பர் வெளியே வரணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்டொமேட்டோ ஓப்பனிங் தேவை. வாட்டர் வேப்பர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா. புரிஞ்சுதா? ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். இதை பத்தி நம்ம டாபிக் 2ல வரும் நல்லாவே. சோ இதை வச்சு சொல்லுங்க, இப்ப டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகுமா குறையுமா? இப்ப டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும் போது நியூட்ரியன்ட் அப்டேக் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது வந்துட்டு இன்டெஃபினைட்டா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்ப நியூட்ரியன்ட் அதிகமாகிட்டே இருக்குமா அப்படின்னு இல்ல. டு சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. புரியுதுங்களா? அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் வந்து அப்டேக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? சப்போஸ் இங்க வந்துட்டு சூரியன் வந்து நல்லா பிரகாசமா இருக்காரு அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும். டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாகும் போது கொஞ்சம் அதிகமா வந்துட்டு நியூட்ரியன்ட் அப்டேக் இருக்கும். அப்ப நல்லா சார் இன்னும் 50 டிகிரி 60 டிகிரி போச்சு அப்படின்னா நிறைய நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகுமா அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வச்சு சொல்றது. செகண்டா லைட்டை வச்சு ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சொல்லுங்க லாவண்யா. லாவண்யா உங்க பேராமா? இருங்கம்மா. ம் 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 ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை லைட் பட்டுச்சு அப்படின்னா ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நான் சொல்ற எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் எனக்கும் தெரியும். புரியுதுங்களா? என்ன எக்ஸெப்ஷன் நான் இப்ப சொன்ன அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. சோ லைட் ஒரு சில பிளான்ட்ல பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டோ எப்படி இந்த கண்டிஷன்ல இருக்குமா இந்த கண்டிஷன்ல இருக்குமா? ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். சோ ஓப்பன் கண்டிஷன் இருக்கும்போது வாட்டர் லாஸ் ஆகும். புரியுதுங்களா? வாட்டர் லாஸ் ஆகும்போது நியூட்ரியன்ட் அதிகமா அப்டேக் ஆகுமா இல்ல குறைவா அப்டேக் ஆகுமா? அதிகமா அப்டேக் ஆகும். புரியுதுங்களா? செகண்ட் கேஸும் அதேதான். தேர்டா வந்துட்டு ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன். இப்போ என்னத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் அன்ஷித்? பண்ணிட்டு இருக்கோம் ஃபேக்டர் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். இப்போ ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷனை வச்சு சாயில்ல வந்துட்டு அசிடிக்கா நியூட்ரலா இல்ல அந்த அல்கலைனா அப்படின்றத வந்து பிஹெச் வச்சு சொல்லுவோம். புரியுதுங்களா? பிஹெச் வச்சு என்னன்னு சொல்லுவோம்? அசிடிக். பிஹெச் ஓட டெஃபினிஷன் என்ன? வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். சோ இப்போ இதை லிங்க் பண்ணி சொல்லுங்க இதுக்கும் நியூட்ரியன்ட் அப்டேக்கும் என்ன லிங்க் இருக்குன்ட்டு. அசிடிக் சாயில்ல எந்த நியூட்ரியன்ட் அப்டேக் ஆகாதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இருக்குன்னா அது? புரியுதுங்களா? ஒரு சாயில்லையும் ஒரு இந்த அசிடிக் கண்டிஷன்ல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்காது, கிடைக்காது அப்படின்னு சொல்லி சாயில் சயின்ஸ்ல பார்ப்போம். புரியுதுங்களா? சோ அப்ப இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அசிடிக் கண்டிஷன் உருவாச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனால அசிடிக் கண்டிஷன் உருவாச்சு அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்காது. புரியுதுங்களா? சோ இது என்னென்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன், நோட்ஸ்ல கொடுக்குறேன். வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். நம்ம ஏடிபி தேவை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பார்த்தோம். எந்த இடத்துல ஏடிபி தேவைன்னு பார்த்தோம்? ஹரிபிரசாத் சொல்லுங்க. ஆஸ்மாசிஸ்க்கு ஏடிபி தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் ஏடிபி நிறைய கிடைச்சது அப்படின்னா என்ன நடக்குங்க? அதிகமான ஆஸ்மாசிஸ் நிறைய நடக்கும். ஸோ ஆஸ்மாசிஸ் நிறைய நடக்கும்போது என்ன ஆகும்? நியூட்ரியன்ட் அப்டேக் வந்து நிறைய அதிகமா இருக்கும். சார் ஆக்சிஜனுக்கும் ஏடிபிக்கு என்ன லிங்க் இருக்கு? ஆக்சிஜனுக்கும் ஏடிபி இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? அவர் சொல்றாரு பாருங்க. சூப்பர். ஆக்சிஜனுக்கும் ஏடிபிக்கு என்ன லிங்க் இருக்கு? சொல்லுங்க அன்ஷித், நல்லா சவுண்டா சொல்லுங்க, மத்தவங்களும் கேட்கட்டும். ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலா அந்த ஆக்சிஜன் வந்துட்டு
ரெஸ்பிரேஷன்ல ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஏடிபி வந்துட்டு மினரல் அப்டேக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். புரிஞ்சுதா? ஒரு சில நியூட்ரியன்ட் அயான்ஸ் இருக்கு, ஒன்னு போச்சு அப்படின்னா இன்னொன்னு அதோட பேரா போகும். புரியுதுங்களா? அதான் வந்து இன்ட்ராக்ஷன் வித் அதர் மினரல்ஸ். ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். ஹைட்ரஜன் போகணும் அப்படின்னா அதோட சேர்ந்து இன்னொரு நியூட்ரியன்ட் தேவை, இன்னொரு நியூட்ரியன்ட் உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? வெறும் ஒரு நியூட்ரியன்ட் மட்டும் போதாது, அந்த இன்னொரு நியூட்ரியன்ட்டும் அதோட சேர்ந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், H+ உள்ள போச்சு அப்படின்னா அதோட சேர்ந்து பொட்டாசியமும் உள்ள போகும். புரியுதுங்களா? சோ அப்ப என்ன ஆகுது, இதோட இன்டராக்ஷன் எப்படி இருக்கு? சப்போஸ் இந்த கண்டிஷன்ல ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா, ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா பொட்டாசியம் உள்ள போகுது. இப்ப ஹைட்ரஜன் இல்லைன்னா என்ன ஆகும்? பொட்டாசியமும் உள்ள போகாது. புரியுதுங்களா? சோ இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு இன்டராக்ஷன் வித் அதர் மினரல்ஸ். இங்க நானும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், பட் புக்ல என்ன கொடுத்திருக்கேன், நோட்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்க. புரியுதுங்களா? மெக்னீசியம் வச்சு கொடுத்திருப்பேன், மெக்னீசியம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வரும். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் மறுபடியும் கேக்குறாங்க. ஆக்சுவலா pHன்றது வந்து நெகட்டிவ் லாக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். சோ இந்த ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சு அசிடிக்கா இல்ல நியூட்ரலா இல்ல பிஹெச்சா அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். புரியுதுங்களா? நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். சோ இங்க ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து அசிடிக்கா, நியூட்ரலா இல்ல அல்கலைனா அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். இப்போ அல்கலைன் சாயில் அப்படின்னா அல்கலைன் சாயில்ல ஒரு சில நியூட்ரியன்ட்லாம் வந்து கிடைக்காது. அதே மாதிரி தான் அசிடிக்லயும், அசிடிக்ல ஒரு சில நியூட்ரியன்ட்லாம் கிடைக்காது. அசிடிக்ல என்னென்ன கிடைக்காதுன்னு பார்த்தோம். அசிடிக்ல எதாவது கிடைக்காது. சாயில் அசிடிட்டி நடத்திருந்தேன்ல, அவங்க சொன்னாங்களே ஒரு சில பேசஸ்லாம் இருக்காது, அலுமினியம் அந்த மாதிரி பேசஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் அப்ப சாயில் அசிடிக் சாயிலா இருந்துச்சு அப்படின்னா பை டிஃபால்ட்டாவே அந்த சாயில்ல அந்த நியூட்ரியன்ட்லாம் இருக்காது. எக்ஸாம்பிள் அலுமினியம் அந்த மாதிரியான இதெல்லாம் நியூட்ரியன்ட்லாம் இருக்காது. புரிஞ்சுதா? ஆன்லைன்ல யாருமா கேட்டது? புரிஞ்சுதாமா? மகாலட்சுமி, ஓகே. அபர்ணா ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிட்டீங்களாமா? ஈவன் இந்த கேஸ்ல ஆசிட் ரெயின், ஒரு ஊர்ல ஆசிட் ரெயின் பேஞ்சிச்சு அப்படின்னா, ஆசிட் ரெயின் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில நியூட்ரியன்ட்லாம் லீச் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் எக்காலஜில. புரியுதுங்களா? சோ அப்ப அந்த நியூட்ரியன்ட்லாம் லீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நியூட்ரியன் கிடைக்குமா பிளான்ட்டுக்கு? சோ அதுவுமே நீங்க எழுதலாம், திங்க் பண்ணி எழுதலாம். என்னன்னா ஆசிட் ரெயின், எந்த ஊர்ல ஆசிட் ரெயின் வருதோ சாயில இருக்கக்கூடிய ஒரு சில நியூட்ரியன்ட்லாம் என்ன ஆகும்? லீச் அவுட் ஆயிடும். புரியுதா? அந்த லீச் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ட் வந்து கிடைக்காது. என்னென்ன நியூட்ரியன் லீச் அவுட் ஆகும்? படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க, ஆனா ஸ்டோர் பண்ண மாட்டீங்க மைண்ட்ல. இல்ல பாஸ்பரஸ் இல்ல, மோஸ்ட்லி அந்த பேசிஸ்ல வரும், பேசிஸ்ல வரும் அந்த எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களாமா இது? ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ரெஸ்பிரேஷன் மூலியமா தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். ரெஸ்பிரேஷன் மூலியமா தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஏடிபி எதுக்காக தேவைன்னு பார்த்தோம் ஜிக்கு? ஆஸ்மாசிஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தேவைன்னு பார்த்தோம். புரியுதுங்களா? ஆஸ்மாசிஸ் இதுக்கெல்லாம் பார்த்தோம். இந்த ரெஸ்பிரேஷனுக்கு ரா மெட்டீரியல் என்னென்ன? ரெஸ்பிரேஷனுக்கு ரா மெட்டீரியல் என்னென்ன? குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன்.
குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ரெஸ்பிரேஷன் இருந்தால் தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், ஏடிபி ப்ரொடியூஸ் ஆனால் தான் இந்த ஆஸ்மாசிஸ், அப்சார்ப்ஷன், நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், மினரல் அப்சார்ப்ஷன் இதெல்லாமே நடக்கும். புரிஞ்சுதா? ஓகே, போலாங்களா அடுத்தது? ஸோ அடுத்து வந்து மினரல் அப்சார்ப்ஷன். மினரல் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, மினரல் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, இன்னொன்று மினரல் எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சது. பட் அதை பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை வேணும். மினரல் அப்சார்ப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன, அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்? இன்டேக் இல்லைன்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ். சாயில்ல வந்து அயான்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? சாரி, நியூட்ரியன்ஸ் வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும்? அயான் ஃபார்ம்ல இருக்கும். மோஸ்ட்லி கேட்டையான், கேட்டையான் இல்லைன்னா ஆனியான் ஃபார்ம்ல இருக்கும். கேட்டையான்னா என்ன சார்ஜ்? பாசிட்டிவ்லி சார்ஜ், பாசிட்டிவ்லி சார்ஜ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? Ca2 பிளஸ் இல்ல Mg2 பிளஸ் இதெல்லாம். ஆனியான்னா என்ன ஃபார்ம்ல இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ், நெகட்டிவ்லி சார்ஜ். இதுக்கு எக்ஸாம்பிள் சல்பேட், பாஸ்பேட் இதெல்லாம், SO4 2- இதெல்லாம். புரியுதுங்களா? So penetration and accumulation of ions into the living cells or tissues. Penetration and accumulation of ions into the living cells or tissues from the surrounding medium. Surrounding medium இங்க என்னத்தை குறிக்குது? சாயில் சொல்யூஷன். என்னத்துக்கு இந்த நியூட்ரியன்ட் அயன்லாம் தேவை பிளான்ட்ஸுக்கு? ஸ்பெசிபிக்கா மெக்னீசியம் Mg2+ எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க. குளோரோஃபைலுக்கு வந்து Mg2+ தேவை. அதே மாதிரி வந்துட்டு வேரியஸ் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஒரு ஒரு நியூட்ரியன்ட் தேவை. புரியுதுங்களா? ஒரு ஒரு மினரல்ஸ் தேவை இதுக்கு, இது எல்லாத்துக்குமே. ஸோ அதை அப்சர்வ் பண்றதுக்கு என்னென்ன மெக்கானிசம் அப்படின்றத வந்து கம்மிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளக்ஸ், FLUX. உள்ள வந்துச்சு அயான், உள்ள வந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெளியே போச்சு அப்படின்னா எஃப்ளக்ஸ், எஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளக்ஸ், எஃப்ளக்ஸ். கடைசி வரைக்கும் பேசிவ் ஆக்டிவ், பேசிவ் ஆக்டிவ்னு வந்துட்டு இருக்கும். பேசிவ்ன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? பேசிவ்னு எப்ப சொல்லுவோம்? எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்கான்ல, அதான் பேசிவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நோ எக்ஸ்பெண்டிச்சர், நோ ஸ்பெண்ட் ஆஃப் எனர்ஜி, இல்ல நோ ஸ்பெண்ட் ஆஃப் ATP, அதை வந்துட்டு பேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ்ன்ற வார்த்தை எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஆக்டிவ், ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னா எப்ப சொல்லுவோம்? இட் இன்வால்வ்ஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி ஆர் ATP, எனர்ஜி ஆர் ATP அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அந்த இதை மட்டும் பிரிண்ட் எடுத்துருவாங்க ஒரு டைம். 12th புக் பிசியாலஜி இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது எல்லாமே கண்டென்ட் அதுல இருந்து தான். புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? 11th புக் நினைக்கிறேன். 11th அதெல்லாம் நடத்திருக்க மாட்டாங்க. நடத்திருக்காங்களா? இப்பெல்லாம் அந்த 11th வந்துட்டு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கா? ஓகே, 11th பப்ளிக்கா? சூப்பர்ப்பா.
10th 11th 12th 3 பப்ளிக்கா? போலாங்களா அடுத்தது? மெக்கானிசம் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். மெக்கானிசம் ஆஃப் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். பேசிவ் ஆக்டிவ்னு பிரிக்கிறோம். பேசிவ்னா என்ன மீனிங்? நோ எனர்ஜி இஸ் இன்வால்வ்ட். ஆக்டிவ்னா இட் இன்வால்வ் சம் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல என்னென்ன பேசிவ்ல என்னென்ன வருது அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ். மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் ஆக்சுவலா இந்த ஹைபோதசிஸ் வந்துட்டு ரொம்ப ஓல்டு ஹைபோதசிஸ். இதை நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவும் கூட அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ரொம்ப ஓல்டு ஹைபோதசிஸ். இது வந்துட்டு அக்செப்டட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரி. அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரியில வந்துட்டு கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி, கார்பானிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்லி ரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரியில என்ன இருக்கு? கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி, கார்பானிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி. லாஸ்டா டொனான்ஸ் ஈக்குலிபிரியம்னு ஒன்று இருக்கு. அதுவுமே வந்து பேசிவ்ல தான் வருது. புரியுதுங்களா? பட் ஆனால் அந்த புக்ஸ்ல கொடுக்கும்போது தனியாக கொடுத்துருவாங்க டொனான்ஸ் ஈக்குலிபிரியம். பட் டொனான்ஸ் ஈக்குலிபிரியம் வந்துட்டு பேசிவ் தான் வருது. ஸோ ஆக்டிவ்ல என்னென்ன வருது? கேரியர் கான்செப்ட் தியரி. கேரியர் கான்செப்ட் தியரி இதுல வந்து சைட்டோக்ரோம் பம்ப் ஹைபோதிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். செகண்டா வந்து புரோட்டீன் லெசித்தின் ஹைபோதிசிஸ் இல்ல புரோட்டீன் லெசித்தின் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒன்னொன்னு என்னன்னு அட்லீஸ்ட் நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது மேபி 1.5 பக்கமோ 2 பக்கமோ நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நான் நடத்தும் போது எல்லாத்தையுமே டச் பண்றேன், எல்லாத்தையுமே நடத்துறேன். பட் ஆனா நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது இதுல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு 2 3 எழுதுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸ்பெசிஃபை பண்ணி கேட்காம இருந்தா, இது வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல. வாட் ஆர் த மெக்கானிசம்ஸ் இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எழுதும்போது எக்ஸாம்ல எழுதும்போது 2 3 தான் எழுதுற மாதிரி இருக்கும். போலாங்களா அடுத்தது? இதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ், மாஸ் ஃப்ளோ தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் ஃப்ளோ தியரி படி என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் தான் மெயின் ரீசன். டிரான்ஸ்பிரேஷன் நியூட்ரியன்ட் இங்க கீழ இருந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த இதை வந்துட்டு ஹைலி அக்செப்டட் அந்த மாதிரிலாம் இல்ல. புரியுதுங்களா? ஈவன் புக்ஸ்லயே வந்து நிறைய இதுல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ் அப்படின்றது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதுதான் இந்த மாதிரி தான் நம்பிட்டு இருந்தாங்க. டிரான்ஸ்பிரேஷனால தான் வந்துட்டு நியூட்ரியன்ட் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இங்க தண்ணி லாஸ் ஆகுது, ஸோ இங்க தண்ணி வருது, ஸோ இதுதான் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல நம்பிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ். Nutrient ions are observed by the root along with the mass flow of water under the influence of transpiration. டிரான்ஸ்பிரேஷனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது என்ன பேர் சொல்லுவாங்க? டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இங்க இருந்து தண்ணி இப்படி போகுது இல்ல, ஸோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒன்னு இன்னொன்னோட என்ன பாண்ட்ஸ்ல இருக்கும்? வாட்டர் மாலிகூலுக்கு ஒரு மாலிகூலுக்கு இன்னொரு மாலிகூலுக்கு என்ன பாண்ட் இருக்கும்? சரி, பாண்ட் இருக்குது. அதுல ஒரு சொன்னா அப்படின்னா அதுல மறுபடியும் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அந்த பாண்டிங்னால இங்க லாஸ் ஆகும்போது இங்க இருக்கிறத அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி. புரியுதுங்களா? பிடிச்சி இழுக்கும் போது ஸோ இங்க இருந்து தண்ணியோட சேர்ந்து நியூட்ரியன்ட்டும் வருது அப்படின்றத மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ். பட் இது வந்து அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுக்கு, மாஸ் ஃப்ளோக்கு.
என்னமா? அதான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனா அதை தவிர மீதி அயானிக் பாண்ட் எல்லாமே வந்துச்சு. கோவலன் பாண்டு, அயானிக் பாண்டு. ஏதாவது சொன்னோம் அப்படின்னாலும் ஆர்கியூ பண்ணுவீங்க. நீங்க பாத்துட்டீங்க, அதனால காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. ரெக்கார்டட் வீடியோஸ் வாங்குங்கம்மா, ரெக்கார்டட் வீடியோஸ் வாங்கிக்கோங்க. அட் எண்ட் வந்துட்டு நீங்க உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு புக்கை வாங்கி அதை லைன் போட்டுட்டு அப்படியே போய் ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே போய் படிக்கிறது வந்துட்டு முக்கியமான சப்ஜெக்ட் ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? பிசியாலஜி மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு, ஜெனடிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும். இன்னமும் நான் வரணும் அப்படின்னா வரேன் அப்படின்னா ஸ்லைட்ஸை தாண்டி என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். அதை படிச்சா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் கண்டிப்பா. புரியுதுங்களா? ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க வாங்கிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கோங்க. பட் நோ பிபிடி. என்னம்மா? டவுன்லோட் பண்ணலாமா? நானே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா நானே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாஸ்வேர்டு வாங்கிட்டு நானுமே டவுன்லோட் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன் என்னன்ட்டு தெரியலனா. பாருங்க, ஃபேக்கல்ட்டி இதையும் பண்ற மாதிரி இருக்கு. போலங்களா? அடுத்தது பி வைக்குவோம். அதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்லோவா போகுமா? வேணாம், இது முடிச்சுக்கலாம், பேசிவ் முடிச்சிடலாம். அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரி. கண்டென்ட் ஈவன் வந்து அந்த சென்டென்ஸ் எதுவுமே மாறல, எல்லாமே அந்த 11th புக்ல இருந்து எடுத்தது. புரியுதுங்களா? ரொம்ப ரேர் கேசஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது யோசிச்சு இந்த மார்க்ஸ் ஃப்ளோலாம் வந்துட்டு புக்ஸ்ல இருக்காது. ஸோ அது ஏன்னா வந்துட்டு அவங்களே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த இது ஹைப்போதிசிஸ் வந்து எவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியத்துவம் இல்லை அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நீங்க இந்த சென்டென்ஸ் யாருன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தீங்கன்னா பாருங்க, இந்த சென்டென்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதிலே தான் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாமே இது பண்ணிடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேர்டா கொடுக்க பாக்குறேன். புரியுதுங்களா? ஆக்சுவலா வீக்கெண்டுமே வந்து ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த டைம் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால வீக்கெண்டுமே வந்து ஏதோ ஒரு ஒர்க் வந்துட்டே தான் இருக்கு. இல்லை இதுவுமே வந்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்தோம்ல, எக்கனாமிக்ஸ்லாம் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ பார்க்கறது வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரிமா. அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரி வந்து முக்கியமான தியரி தான். அயான்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? சார்ஜ் பாடி, கேட்டையான் ஆனியான் அப்படின்றத குறிக்குது. எக்ஸ்சேஞ்சுன்றது என்னது? மணி எக்ஸ்சேஞ்ச். வெஸ்டர்ன் யூனியன் மணி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்காங்க. போய் என்ன பண்ணுவோம்? நம்ம மணியை கொடுத்துட்டு அவங்க மணியை வாங்கிப்போம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க ஒரு அயான் வந்து இன்னொரு அயானுக்கு, சாயில்ல ஒரு அயான்ஸ் இருந்திருக்கும், பிளான்ஸ்ல ஒரு அயான்ஸ் இருந்திருக்கும். புரியுதுங்களா? சாயில்ல ஒரு அயான்ஸ் இருந்திருக்கும், பிளான்ஸ்ல ஒரு அயான்ஸ் இருந்திருக்கும், ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்திருக்கலாம். ஏதோ கே பிளஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இது கிளே பார்ட்டிகல், அதாவது சாயில் பார்ட்டிகல் குறிக்குது. இது வந்து பிளான்ட்ல இருக்கக்கூடிய அயான்ஸ். ஸோ இந்த அயான்ஸும் இது ரெண்டு எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வச்சு ரெண்டு தியரி கொடுத்தாங்க. என்ன தியரி அது? அயான் எக்ஸ்சேஞ்ச் தியரி. அதை மறுபடியும் பிரிச்சோம்னா கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி, கார்பானிக் ஆசிட் தியரி. கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி, கார்பானிக் ஆசிட் தியரி. எதுல எந்த ரெண்டு அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? சாயில் பார்ட்டிகல்ஸ் இல்லைன்னா சாயில் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயான்ஸ். இன்னொரு அயான் எங்க இருக்கு? பிளான்ட் ரூட்ஸ்ல. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா ரூட் ஹேர்ஸ்ல. புரியுதுங்களா? இந்த ரெண்டு அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது, அதை வச்சு சொல்றதா இந்த ரெண்டு தியரி அப்படின்றது. Ions of external solution, ions of external solution were exchanged with the same charged ions of root cells. சாயில் சொல்யூஷனோட அயான்ஸும் ரூட் செல்ஸோட அயான்ஸ் என்னவா இருக்கணும்? சேம் சார்ஜா இருக்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் இங்க கே பிளஸ் இருக்கு, இங்க கே பிளஸ் இருக்கு, இங்க வேற ஒரு அயான் இருக்கு, இங்க சிஎல் மைனஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? கே பிளஸ் அண்ட் சிஎல் மைனஸ். புரியுதுங்களா? சேம் சார்ஜா இருக்கணும். இங்க கே பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க மேபி ஹச் பிளஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் சேம் சார்ஜா இருந்திருக்கும். புரியுதுங்களா? அதான் இந்த இதோட மெயின் பேசிக் பிரின்சிபல். நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த நோட்ஸ் அந்த இது பிரிண்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா நீங்க அண்டர்லைன் பண்ணீங்கன்னா கூட போதும் அதுல.
ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அதாவது பிசியாலஜி முடிகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரெக்கார்டிங் வாங்கினீங்க அப்படின்னா நீங்களே டேரக்டா குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? கேட்குறாங்க ஆன்லைன்ல, சார் ரெக்கார்டிங் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யாராவது வாங்கினீங்க அப்படின்னா இந்த பிசியாலஜி முடிகிற வரைக்கும் மட்டும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து இதுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் அதிகமாக தேவைப்படலாம். யாரா வாங்கினீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வாங்கினாலும் கூட அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதுல முதல் இது என்ன பார்க்க போறோம்? கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி, கார்பானிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி. கான்டாக்ட்ன்ற வார்த்தை இதுல என்னத்து குறிக்குது? எந்த ரெண்டு கான்டாக்ட்ல இருக்கப்போ? சாயில், அதாவது சாயில் பார்ட்டிகல்ஸ் இல்ல சாயில் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயானும் ரூட் ஹேர்ஸ்ல இருக்கக்கூடிய அயான்ஸும். ஸோ ஃபர்ஸ்ட் தியரி கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி பார்க்குறோம். புரியுதுங்களா? இது என்னது? ரூட்டோட டிப் இல்ல ரூட்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். ரூட் டிப் இல்ல ரூட்டோட ஹேர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இதுல என்ன அயான் இருக்கு? H பிளஸ் அயான். இந்த H பிளஸ் அயான் வந்து இந்த கான்செப்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த H பிளஸ் அயான் வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. அதாவது டைட்லி பவுண்டா இல்ல, இதுல வந்து அப்படியே ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்த சுத்தி சுத்தி இருக்கு. ஆசிலேட்னா என்ன மீனிங்? இப்படி வந்துட்டு போகுது இல்ல, அந்த மாதிரி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது என்னது? சாயில இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், சாயில் பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் அயானும் வந்து எப்படி இருக்கு? ஆசிலேட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? இது ரெண்டும் வந்துட்டு பிக்ஸ்டு கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ரெண்டும் வந்துட்டு கிட்ட வந்துச்சு, பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அடுத்த கண்டிஷன்ல? சோ இந்த ரெண்டும் பக்கத்துல வந்து நிக்குது. இங்க சாயில இருக்கக்கூடிய H பிளஸும் சாயில இருக்கக்கூடிய K பிளஸும் பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய H பிளஸும் பக்கத்துல வந்து நிக்குது. சோ இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? இந்த தியரி படி K பிளஸ் இங்க போயிடும், H பிளஸ் வந்து இந்த இதோட போயிடும், சாயிலோட போயிடும். சோ இந்த இதுதான் வந்து கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சென்டென்ஸ் நீங்க படிச்சு பாத்தீங்க, புக்ல சென்டென்ஸ் படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதே சென்டென்ஸ் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? சோ ஃபைனலா கண்டிஷன்ல என்ன எங்க போகும்? பிளான்ஸ்க்கு என்ன கிடைக்குது? பொட்டாசியம். சாயிலுக்கு என்ன போய் சேருது? என்ன அயான் போய் சேருது? ஹைட்ரஜன் அயான். நோட் பண்ணிட்டீங்களா? சோ இந்த கண்டிஷன்ல கடைசியா இது பிளான்ட்க்கு என்ன போய் சேருது? பிளான்ட்க்கு என்ன போய் சேருது? பொட்டாசியம். சாயில்கிட்ட போயிட்டு ஹைட்ரஜன் கொடுத்துருது. புரியுதுங்களா? இதான் வந்து கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி. அந்த புக்ஸ்ல அப்படியே சென்டென்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு டைம் படிச்சு பாருங்க. புரியுதுங்களா? இதே சென்டென்ஸ் தான் அந்த புக்ஸ்லயே இருக்கும். எந்த புக்ல? 11th புக்ல அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சோ செகண்டா இருக்கிறது என்ன தியரி? கார்பானிக் ஆசிட் தியரி, கார்பானிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி. சோ இப்ப கார்பானிக் ஆசிட்னா என்னன்னு சொல்லுங்க. உங்க பேருமா? ரஞ்சனா, சொல்லுங்க. கார்பானிக் ஆசிட்ன்றது எதை சொல்லுவோம்? அதாவது வந்து சியும் வாட்டரும் சேரும்போது H2CO3 ஒன்னு ஃபார்ம் ஆகும். H2CO3 ஒன்னு ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? கார்பானிக் ஆசிட். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிருக்கோம்? CO2 H2 எக்காலஜில ஒரு இடத்துல படிச்சிருப்போம். ஓசன் அசிடிஃபிகேஷன்லயும் இதே மாதிரி ஒரு வார்த்தை வரும். புரியுதுங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எல்லாமே இன்டர்லிங்க்டா தான் இருக்கு. ஒரு இடத்துல ஒன்னு படிச்சோம் அப்படின்னா அது இங்கேயுமே எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ கார்பானிக் ஆசிட் தியரி இதுல வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. என்னது? கார்பானிக் ஆசிட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து H2CO3. கார்பானிக் ஆசிட் இது ஓசன் அசிடிஃபிகேஷன்லயும் இது சம்பந்தமா படிச்சிருப்போம். அதாவது வந்து ஓஷன்ல இருக்கக்கூடிய அந்த கால்சிஃபையிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, சோ அது எல்லாத்தையுமே வந்து இது அஃபெக்ட் பண்ணும். இந்த கார்பானிக் ஆசிட் வந்து கரைச்சிடும் போயிட்டு, அது எல்லாத்தையும் கரைச்சிடும். சோ இது வந்து ரூட் செல்ஸ் as usual. ரூட்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுமா? ஆகும்னா ஏன் ஆகும்? எதுக்கு ஆகும்? ரெஸ்பிரேஷனோட ப்ராடக்ட் என்ன? எது எது C6H12O6 குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து என்ன கிடைக்கும்? CO2 பிளஸ் CO2 பிளஸ் பிளஸ் எனர்ஜி.
ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலாம். ரூட் ரெஸ்பயர் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலாம். புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் கண்டிப்பா வந்து சாயில்ல, ரூட்ஸ் வந்து சாயில்ல இருக்கு. ஸோ வாட்டர் வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வாட்டர் சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? கார்போனிக் ஆசிட் H2CO3 ஃபார்ம் ஆகுது. இந்த H2CO3 பிரிஞ்சதுன்னா எப்படி பிரியலாம்? அதாவது நிறைய இடத்துல எழுதுவோம்ல, H2SO பிரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி H2CO3 பிரிஞ்சதுன்னா எப்படி பிரியலாம் அன்சித்? H பிளஸ் அண்ட் HCO3 மைனஸ்னு பிரியலாம். புரியுதுங்களா? H பிளஸ் HCO3 மைனஸ். புரிஞ்சுதா? இந்த H இந்த H கூட்டணும் அப்படின்னா H2CO3. அதே இது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது பாருங்க. இந்த H இந்த H சேர்ந்துச்சுன்னா H2CO3. ஒரு டைம் செக் பண்ணுங்க, எப்பயுமே நம்ம எழுதுற ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த இதுல இருந்தா வேலை ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இந்த H பிளஸ் HCO3 பிரியுது இல்ல, இதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்குது. சாயில் பார்ட்டிகல் என்ன இருக்கு? K பிளஸ். சாயில் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய K பிளஸ் என்ன ஆகுது? ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த K பிளஸ் இருக்க இடத்துல H பிளஸ் போயிட்டு, K பிளஸ் இருக்க இடத்துல H பிளஸ் போயிட்டு அந்த K பிளஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. சொல்லுங்க மணிமாறன், இந்த இடத்துல என்ன நடந்துச்சு? H பிளஸ் HCO3 பிரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சாயில் என்ன இருந்துச்சு? K பிளஸ். ஸோ சாயில் இந்த K பிளஸ் இடத்துக்கு H பிளஸ் போயிட்டு K பிளஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருது. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா குமரன்? சோ இங்க என்ன, இங்க ஒன்று பெண்டிங்லயே சும்மா இருக்கு, வெட்டியா இருக்கு. சோ அப்ப இது என்ன பண்ணலாம்? இது நெகட்டிவா இருக்கு, இது பாசிட்டிவா இருக்கு. என்ன பண்ணலாம்? அது கூட சேர்ந்து உள்ள போகுது, அவ்வளவுதான். ரெண்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அது கூட சேர்ந்து உள்ள போகுது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் உள்ள போச்சு அப்படின்னா அது இதுவும் பேலன்ஸ் ஆகணும். நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த இதுவும் பேலன்ஸ் ஆகணும் எப்பயுமே. சப்போஸ் ஒரு கேட்டையான் வெளியே வருது அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு ஆனியானும் வெளியே வரணும். அப்பதான் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதாமா கார்பானிக் ஆசிட் தியரினா? ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? CO2வும் H2Oவும் சேர்ந்து H2CO3 ஃபார்ம் ஆகுது. அந்த H2CO3 பிரிஞ்சதுன்னா என்னவா பிரியுது? H பிளஸ் அண்ட் HCO3 மைனஸா போகுது. அந்த H பிளஸ் சாயில இருக்கக்கூடிய K பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதான் இந்த இதோட கான்செப்ட். போலாங்களா அடுத்தது? இதோட சென்டென்ஸும் வந்து அந்த புக்ல இருக்கும். சேம் சிம்பிள் சென்டென்ஸ் நான் சொன்னதே தான் அப்படியே இருக்கும். புரியுதுங்களா? ஈவன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க பிசியாலஜியில் எழுதும் போது அது உங்களோட ஈக்குவேஷனோ இல்லை உங்களோட டயக்ராமோ வந்து செல்ஃப் எக்ஸ்பிளைனரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சென்டென்ஸ் கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் எழுதி வைங்க. புரியுதுங்களா? எனக்கு நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க எழுதணும் அவசியமே கிடையாது. பட் ஆனா அந்த எக்ஸாம்ல திருத்துறவங்க அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்க எப்படி இருப்பாங்க, யார் திருத்துறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்க ரேரா எக்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் எழுதும்போது என்ன எழுதிட்டு வருவீங்க? வெறும் அந்த ஈக்குவேஷன் என்னவோ அது கீழே அந்த காம்பவுண்ட் பேர் என்னவோ அதை மட்டும் எழுதிட்டு வந்துரும். செல்ஃப் எக்ஸ்பிளனரியா இருக்கணும் அந்த டயக்ராம். பட் ரேரா வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாதவங்க ஒருத்தங்க திருத்தினாங்க அப்படின்னா என்னது வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எழுதிருக்காங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணலாம். அடுத்து வந்து டொனால்ட்ஸ் ஈக்குலிபிரியம். டொனால்ட்ஸ் ஈக்குலிபிரியம் மூணாவது பேசிவ்ல மூணாவது என்ன இருக்கு? டொனால்ட்ஸ் ஈக்குலிபிரியம். இல்லமா பொட்டாசியம் அயான் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு கேட்டையான் இன்னொரு கேட்டையான ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? பொட்டாசியம் மட்டும் காமிச்சிருங்க, பொட்டாசியம் மட்டும் தான் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்ல. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த ரீப்ளேஸ் ஆகும்போது ஒரு K பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இன்னொரு கேட்டையான் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் இந்த இடத்துல வருது அப்படின்னா ஒரு H பிளஸ் இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு பதிலா இந்த இடத்துல வந்து Cl மைனஸ் இருக்கு அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது. சோ அடுத்து வந்து டொனால்ட்ஸ் ஈக்குலிபிரியம். சொல்லுங்க டொனால்ட்ஸ் ஈக்குலிபிரியம்னா என்னன்ட்டு. 11th படிச்சிருப்பீங்களே அட்லீஸ்ட். CBSE
யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. நான் முன்னாடியே படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன், இது நடத்த போறேன், இது படிச்சுட்டு வாங்கன்ட்டு. சொல்லுங்கம்மா, ஆன்லைன்ல யாராவது டொனான்ஸ் ஈக்லிபிரியம்னா என்னன்ட்டு. எப்ப நான் ஒரு டைம் படிச்சுட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீல் தெரியும். ஓகே, ஆக்சுவலா இந்த இது என்னத்தை குறிக்குதுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இது என்னத்தை குறிக்குது இந்த டயக்ராம்ல? சொல்லுங்கம்மா லாவண்யா. ஆக்சுவலா கிரேடியன்ட் குறிக்குது, எங்க அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்கு அப்படின்ட்டு குறிக்குது. சப்போஸ் சப்போஸ் இங்க வந்துட்டு இந்த கிரீன் கலர் வந்து இங்க வந்து பெருசா இருக்கு, இங்க வந்து ஷார்ப் ஆகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அப்ப என்ன மீனிங்? கிரீன் கலர்ல என்ன இருக்கு? சிஎல் மைனஸ் 1 2 3 4. இங்க வந்து 1 2 அந்த கிரேடியன்ட் குறிக்குது. இங்க வந்துட்டு என்ன கலர்? பிங்க் கலர்ல இருக்கிறது வந்துட்டு இங்க அதிகமா இருக்கு, புரியுதுங்களா? பொட்டாசியம் வந்து இங்க அதிகமா இருக்கு, இங்க குறைவா இருக்கு அப்படின்றத கிரேடியன்ட் குறிக்குது. என்னமா? ஆக்சுவலா இந்த கான்செப்ட் படி என்ன அப்படின்னா, புரோட்டீன்ஸ் ஒரு சில அயான்ஸ் வந்துட்டு கேட்டையானோ ஆனையானோ உள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதால வெளியே ரிலீஸ் ஆக முடியாது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஃபிக்ஸ்டு அயான் சொல்றோம். இந்த புரோட்டீன் ஒரு சில புரோட்டீன்ஸ் இருக்கு, இல்ல கேட்டையானும் இருக்கு, அது உள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இது வந்து நம்பர் 1 கேஸ். இப்போ உள்ள போறது வந்துட்டு எவ்வளவு அயான் போகலாம், எவ்வளவு கேட்டையான் போகலாம், எவ்வளவு ஆனியன் போகலாம். யூஸ்வலா போச்சு அப்படின்னா என்ன போகும்? ஒரு கே பிளஸ் போச்சுன்னா கூட சேர்ந்து ஒரு சிஎல் மைனஸ் போகும். உள்ள இருந்து ஒரு கே பிளஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா கூட ஒரு சிஎல் மைனஸ் வரும். பட் இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கலாம்? புரோட்டீன் வந்து இங்க நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்கலாம் இந்த கண்டிஷன்ல? ஆக்சுவலா இந்த கண்டிஷன் என்ன மீனிங்? இந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த புரோட்டீனையும் பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொட்டாசியமும் உள்ள வரணும், புரியுதுங்களா? பொட்டாசியமோ இல்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல், இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பார்ட்டிகல் அன்ஷித்? புரோட்டீன்ஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு, இதால வெளியே வர முடியாது, புரியுதுங்களா? மத்ததெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச், பொட்டாசியம் உள்ள போலாம் வெளியே வரலாம், புரியுதுங்களா? சிஎல் மைனஸ் உள்ள போலாம் வெளியே வரலாம். பட் இந்த புரோட்டீன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ உள்ள போகும்போது இந்த புரோட்டீன்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகளையும் பேலன்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் பொட்டாசியமே எக்ஸ்ட்ரா போகணும், புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா போய் இந்த சைடு இருக்கு, இந்த சைடு வந்து அதிகமா இருக்கு, பொட்டாசியம் வந்து இங்க அதிகமா இருக்கு, புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு டொனான்ஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்றது. யூசுவல் கண்டிஷன்ல ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும் எப்பயுமே, ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும், அதாவது பக்கத்து பக்கத்துல இது ரெண்டும் வந்துட்டு பேலன்ஸ் ஆகும், புரியுதுங்களா? பட் இந்த பேலன்ஸ் வந்து இங்க இல்ல. அது என்ன அப்படின்னா, என்ன ரீசன் அப்படின்னா, அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்டிகல்ஸ், ஃபிக்ஸ்டு அயான்ஸ் என்னென்ன இருக்கு இங்க? புரோட்டீன்ஸ். மோஸ்ட்லி புரோட்டீன்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு கேட்டையான் ஆனியன் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த புரோட்டீன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் வந்து உள்ள போகுது, புரியுதுங்களா? அது எதுக்காகனா, அந்த எதுக்காக போகுது உள்ள போகுது? அந்த பேலன்ஸ், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவோம்ல, எலக்ட்ரிக்கலி பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எலக்ட்ரிக்கலி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்றோம். புரிஞ்சுதா? அப்ப டொனான்ஸ் ஈக்விலிபிரியம்னா ஃபிக்ஸ்ட் அயான் என்னது? புரோட்டீன். எது அந்த ஃபிக்ஸ்ட் அயானா எது சொல்றீங்க? ஃபிக்ஸ்ட் அயான் கேட்டையானா கூட இருக்கலாம், அது ஒரு கேட்டையானா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு புரோட்டீன், மோஸ்ட்லி புரோட்டீன் இந்த வேலையை பார்க்குது. பட் கேட்டையானும் நடக்கலாம். ஸோ அதுக்கான சென்டென்ஸ் தான் இங்க கொடுத்துருப்பேன். இது எல்லாமே வந்துட்டு அந்த புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோ அதே சென்டென்ஸ் தான். ஸோ இந்த லைன் படிங்க. within the cell some of the ions never diffuse out of the membrane, some of the ions never diffuse out through the membrane. ஸோ அந்த அயான் பேர் என்ன சொல்றாங்க? வெளியவே வர மாட்டேங்குது, ஒரு சில அயான்ஸ் வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? ஃபிக்ஸ்டு அயான். நம்ம இங்க என்ன எக்ஸாம்பிளா பார்த்தோம்? புரோட்டீன்.
but they must be balanced by the ions of opposite charge. புரியுதுங்களா? அந்த நெகட்டிவ் இந்த புரோட்டீன்ஸ் என்னன்னு பார்த்தோம், நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தேவை. புரியுதுங்களா? சோ அந்த கண்டிஷன் என்ன ஆகுது, மோர் கேட்டையான்ஸ் would be observed in addition to the normal exchange. அந்த தேர்ட் பாயிண்ட்ல படிங்க, மோர் கேட்டையான்ஸ் would be observed in addition to the normal exchange. அப்ப இங்க மோர் கேட்டையான்ஸ் என்ன போச்சு உள்ள, K பிளஸ் மோர் கேட்டையான்ஸ், அதாவது இங்க அந்த எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம் அதிகமா உள்ள போச்சு. So cation concentration would be greater in the internal than in the external. Cation concentration உள்ள அதிகமா இருக்கா, இது வந்து உள்ளன்றதை குறிக்குது, இது வந்து அவுட் சைடு மெம்பரேனுக்குள்ள, இது மெம்பரேனுக்கு வெளியே. கேட்டையான் கான்சன்ட்ரேஷன் உள்ள அதிகமா இருக்கா வெளியே அதிகமா இருக்கா பாருங்க, கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. உள்ளதான் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? அது இங்கே கொடுத்துறாங்க. கேட்டையான் அதிகமா இருக்கா இல்ல ஆனியான் அதிகமா இருக்கான்றது இந்த ரெண்டு டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஏதாவது டயக்ராம் பாத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கிரேடியன்ட் தான் குறிக்குது. புரியுதுங்களா? இந்த கேஸ்ல உள்ள கேட்டையான் அதிகமா இருக்கா இல்ல ஆனியான் அதிகமா இருக்கா, கேட்டையான் அதிகமா இருக்கு, அதாவது பொட்டாசியம் அதிகமா இருக்கு. சோ அதான் அந்த ஃபோர்த் பாயிண்ட்ல இருக்கும். The cation concentration would be greater in the internal environment than in the external solution. So அது என்ன காரணம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த லாஸ்ட் பாயிண்ட். இது சொன்ன ஒரு பேரு டொனால்ட், ஒருத்தர் நின்று இருந்தாருல, அவர் தான் டொனான்ஸ் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றோம் இவங்க பேர். 1956 வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காரு இவரு. ஓகே. எவ்வளவு கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்றாங்க பாருங்க இத. புரிஞ்சுக்கலாமா டொனான்ஸ் ஈக்விலிபிரியம்னா என்னன்ட்டு? போலாங்களா அடுத்த ஸ்லைடு? எல்லாமே இன்னைக்கு நடந்தப்போ இன்னைக்கே படிங்க. அந்த புக்ஸ் தான் மெயின் கண்டென்ட். புரியுதுங்களா? அந்த புக்ல இருந்து வெளியே எடுத்தா நானே சொல்லிடுறேன். அந்த மாஸ் ஃப்ளோ எல்லாம் வெளியே எடுத்தது, அந்த மாஸ் ஃப்ளோ எல்லாம் வேணா நீங்க புக்ல எழுதுறதுனா எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? மத்த எல்லா சென்டென்ஸுமே அந்த புக்ல இருந்து எடுத்தது தான். போலாங்களா அடுத்தது? சொல்லுங்க, இந்த சிசேட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிசியாலஜி கிளாஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் கொண்டு போகலாம் மேக்ஸிமம்? மந்தோட முடிச்சிடலாம். ஓகே. என்னமா 2 வீக்ஸ்லயா பிசியாலஜியா? ஃபர்ஸ்ட் டாபிக்கே 3 நாள் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். ஓகே. C3 சைக்கிள், C4 சைக்கிள், கெல்வின் சைக்கிள், ஹேட்ச்லாக் சைக்கிள், இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே. இதை விட ஷார்ட்டா எப்படி சொல்ல முடியும்? ஓகே, போலாங்களா அடுத்தது? ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் அன்லைன் மட்டும் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். இல்லை ஏதாவது அடிஷனல் பாயிண்ட் சொல்லும்போது மட்டும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. எப்பயும் இதே இடத்துல நிற்பேன்.
படிச்சிட்டீங்களா? ஓகே. கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. Which one of the following statement best reflects the most logical and rational inference? Curriculum for urban planning courses should have diverse and interdisciplinary approach. B option வந்து in India, city administration is under bureaucracy, which lacks formal training in urban planning and management. Third வந்து in India, the management of urban areas is local affair with a chronic problem of insufficient funds. Local affair with a chronic problem of insufficient funds கொடுக்குறாங்க. Last option வந்து with high density of population and widespread poverty in our urban areas, planned development in them is very difficult அப்படின்னு கொடுக்குறாங்க. B. ஆப்ஷன் டி சொல்றாங்க ஆன்லைன்ல. கார்த்திகா தேவி ஆப்ஷன் டி சொல்லிடுறாங்க. சொல்லுங்கம்மா. ஆப்ஷன் பின்றவங்க கை தூக்குங்க. ஆப்ஷன் பி 4. ஆப்ஷன் ஏன்றவங்க கை தூக்குங்க. இது ஒரு 5 பேரு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி யாரும் இல்லையா? ஆப்ஷன் டி. என்னப்பா ஆன்சரு? குமரன் என்ன ஆன்சரு? ஏதான் ஆன்சர் அதுக்கு. Curriculum for urban planning courses have diverse and interdisciplinary approach. நம்ம கண்ட்ரியை பத்தி ரொம்ப அதிகமா பேசிருக்க மாட்டாங்க. எங்க பேசிருக்காங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் இல்ல. நம்ம கண்ட்ரி பத்தி எங்க பேசிருக்காங்கன்னு சொல்லுங்க. எந்த லைன்ல பேசிருக்காங்க? பிளானிங் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் எஜுகேஷன் டிஃபர் ஃப்ரம் த வெஸ்ட். இதை வச்சு நீங்க என்ன இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கீங்க? என்ன அசியூம் பண்ணிட்டீங்க இந்த லைனை வச்சுக்கிட்டு? பிளானிங் இன் இந்தியா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி வெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நாம ஒன்று சொன்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிறது அப்படின்றது. இது வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ண தான் வரும் இந்த ஹேபிட்ன்றது. இங்க இந்தியாவை பத்தி ரொம்ப ரொம்ப கொடுக்கல. பிளானிங் இந்தியாவை பத்தி ரொம்ப கொடுக்கல. வேற எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பிளானிங் இந்தியாவை பத்தி. இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சொன்னீங்க? ஹை டென்சிட்டி ரீசனு, இல்ல இங்க வந்து லோக்கல் அஃபேர், இல்ல பியூரோக்ரசி தான் ஒரு ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு வந்து ஏதான் ஆன்சர்? என்ன அதுக்குள்ள பேக் பண்ணீங்க? இன்னும் ஆக்டிவ் இருக்கு, ஆக்டிவ் அப்சர்ப்ஷன் இருக்கு. யார் சொன்னா முடிஞ்சதுன்ட்டு? ஏன் டைம் ஆயிடுச்சா என்ன? 8:30 ஆயிடுச்சா? இது என்ன அப்படின்னு இருக்கு? ஓகே ஓகே, இந்த கிளாக் அப்படியே நிக்குது. நான் என்ன 8 o'clock நிக்குதுன்னு நினைச்சேன். சரி, நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குன்றாங்களா? என்ன சொன்னா? நாளைக்கு இருக்குது தானே இப்பயும் போல? விநாயகர் சதுர்த்தியா நாளைக்கு? நாளான்னைக்கா? ஓகே. அன்னைக்கு மார்க் டெஸ்ட், அப்புறம் இந்த டைம் ஆக்சுவலா இந்த மார்க் டெஸ்ட் வந்து இந்த டைம் மெயின் ஸ்டூடெண்ட்டுக்காக வச்சதுமா. அவங்க September 30 அவங்க இதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்காக போஸ்ட்போன் பண்ண முடியாதுல்ல. நார்மல் டெஸ்ட்னா கூட போஸ்ட்போன் பண்ணலாம். இல்லம்மா, அவங்க மெயின்ஸ் கேண்டிடேட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏதாவது டவுட் இருக்கா நடத்துனதுல இருந்து? ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும், மறக்காம அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருவாங்க. கொஞ்சம் குயிக்கா மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சது ஆன்லைன் பேட்சுக்கு? ஓகே ஓகே, அன்னைக்கு நடத்துறது அந்த அன்னைக்கே படிங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.